கோகுல் சொன்னது போல் பாஸ்டர் சரி அப்போ நான் கோகுல்னே கூப்பிட்டு இப்போ அதுதான் பாஸ்டர் சொன்னதுபடியே நாங்கள் ஒரு யூத் கேம்ப்பு ஆர்கனைஸ் பண்ணோம் 2018 நினைக்கிறேன் இல்லைப்பா 17 நினைக்கிறேன். அப்போ அவங்களும் தான் இருந்தாங்க அந்த கேம்பில். அவங்க டேடி வந்து ஒரு சர்ச் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க திருப்பூர் பகுதியில். 17 கேம்ப் பண்ணோம். அப்போது குறைஞ்ச பசங்க மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே வந்தது 20 பேருக்குள்ளே தான் இருந்தாங்க. கொடைக்கானலில் இங்கேருந்து கார் வச்சு கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போய் 3 நாள் தங்க வச்சு ஒரு சின்ன மீட்டிங், நல்ல ஆகாரம் கொடுத்தோம். சாப்பாடு இல்லைங்க, பைபிள் வசனம். இன்றைக்கி பாருங்கள் விளைவு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோகுலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்னைக்கு அவங்க அம்மா இதே இடத்துல தான், இங்கே தான் வந்து உட்கார வச்சுங்களேன். நான் எங்கள் டேடி எல்லாம் வந்திருந்தோம். இதை மீட்டிங்கை குறித்து சொல்லும்போது அம்மா பேசினாங்க, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்லாம் சொன்னாங்க. அதை எல்லாமே சொல்ல முடியாது இல்லையா? ஆமாம். இன்றைக்கி அந்த தாயாருடைய கண்ணீர், அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய என்ன சொல்கிறது அந்த ரொம்ப வாஞ்சை, கர்த்தர் இன்றைக்கி அதை நிறைவேற்றி விளைய செய்திருக்கிறார். கர்த்தர் தான் விளைய செய்திருக்கார். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரராக அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன் இல்லைப்பா. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு கழித்து 5-6 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். நல்ல ஒரு விளைச்சலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நாங்கள் ஒவ்வொரு கேம்ப் நடத்தும் போதும் அநேக ஊழியர்களை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். நிறைய பேர் பைபிள் காலேஜ் போய் கேம்பை முடிப்பாங்க. கரெக்டாக மே எண்டில் நாங்கள் நடத்துவோம். கேம்பை முடிப்பாங்க, காலேஜ் போக மாட்டாங்க, பைபிள் காலேஜ் போயிடுவாங்க. அப்படி தான் போனாங்க. நிறைய பேர் போய் இன்றைக்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோகுலை பார்க்கும்போது முதல் நாள் ஐயா வந்திருக்கார், ஒரு எல்லோ கலர் ஷர்ட். எனக்கு இன்னும் ஃபோட்டோஸ் நான் கொண்டு வரேன், என்னோடய லேப்டாப் எடுத்துகிட்டு வரல. நான் சொல்லுவேன், கோகுல் வந்து இப்படி நிற்பாப்பில் இந்த ஷர்ட்டில் இங்கெல்லாம் அப்படி கழட்டி விட்டு இப்படி நிற்பார். ஒரு கார், என்னுடைய கார் அப்படி பின்னால் நிற்கும். அந்த காருக்கு முன்னாடி ஃபோட்டோ பார்ப்பேன், இப்படி நிற்பார். இவரை சுற்றி இந்த பக்கம் ஒரு 5 பேர் கேங் லீடரு பாருங்க இன்றைக்கி எப்படி லீடராக மாற்றிட்டார் ஆண்டவர். ஆமாம், இப்படி சட்டையெல்லாம் கழட்டி விட்டு இப்படி கெத்தாக இப்படி நின்றுட்டு இருப்பாப்புல. இப்படி எல்லாம் அவங்களுக்கு இப்படி முழங்கால் போட்டு இங்கே 2 பேர் இப்படி பேர் நின்று அப்படி ஃபோட்டோ எடுத்து நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 3ஆவது நாள் வெளியே வரும்போதே அங்கே ஒரு மாற்றத்தை, ஏன்டா போகிறங்கிற ஒரு அளவுக்கு அங்கே ஒரு பல பேருக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் அந்த இடத்துல கொடுத்தார். ஆனால் அப்போவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வேதாகம கல்லூரி போயிருந்தாலுமே அப்போவே என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், கொக்கியை போட்டார். அதுக்கப்புறமே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமாகவே கொடுத்துருப்பார். இன்றைக்கி அம்மாவுடைய முகத்தில் நான் பார்க்குற சந்தோஷம் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. அதை மத்தையில் ஒரு தாயினுடைய ஜெபம் இருக்குது பார்த்தீங்களா, ஆண்டவரே உம்முடைய வருகையின் போது என்னுடைய 2 பசங்க எங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த தாயுடைய வேண்டுதல் பாருங்கள், என் பசங்களை நீங்கள் டாக்டர் ஆக்கிருங்க, இன்ஜினியர் ஆக்கிருங்க, நல்ல பணக்காரன் ஆக்கிருங்க, அவனுக்கு வீடு வாசல் அதை கொடுத்துருங்க. எதுவுமே கேட்கல அந்த அம்மா. உங்களுடைய வருகையின் போது ஒரு பையன் என்ன இருக்கணும், உங்கள் வலது பக்கத்தில் இருக்கணும், இன்னொரு பையன் இடது பக்கத்தில் இருக்கணும். அந்த பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை என் பிள்ளையை கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கி அநேக தாயுடைய கண்ணீர், அநேக வாலிபர்களை பார்க்கும்பொழுது அநேகர் இடறி போயிட்டு இருக்காங்க, வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருங்க, கைவிடவே மாட்டார். நிச்சயமாகவே ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நிச்சயமாகவே கர்த்தர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். கர்த்தர் தான் கொடுப்பார். ஆமேன், ஆமேன். இது என்ன கூட்டங்க, குடும்ப ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக நடக்குது. நிச்சயமாகவே நம்ம குடும்பத்தில் என்ன இருக்கணும், ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாகவே கடந்து வரும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அற்புதம், அடையாளம், மிராக்கள், அது என்ன சொல்கிறது, தீர்க்க தரிசன வார்த்தை, இது எல்லாத்தையும் காட்டிலும் ஒன்றுக்கு அதிக வல்லம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிடுங்க, வரங்கள். சரிங்களா? வரங்கள், அற்புதம் பண்ணுறது, சுகமளிக்கிறது, அதிசயம் பண்ணுறது, அது இது என்னென்னமோ பண்ணிட்டு விடுங்க. தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். அது எல்லாத்தையும் தாண்டி ஒன்றுக்கு ரொம்ப பவர் இருக்குது. யோவான் 6வது அதிகாரத்தில் 68வது வசனம்னு நினைக்கிறேன். இது என் பிரசங்கம் கிடையாது, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இன்னும் அந்த கர்த்தருடைய இதில் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும்படியாக நான் சொல்கிறேன். 6:68 வாசிங்க. சீமோன் பேதுரு ஆண்டவர் யாரிடத்துல போவோம், நல்லா கவனிங்க,
யோவான்ல வாசிக்கும் பொழுது 3வது அதிகாரத்துல 2வது கானா ஊருக்கு ஆண்டவர் போறாரு, அற்புதம் செய்கிறார் இல்லையா? கானா ஊர் கல்யாணத்தில் போய் அற்புதம் செஞ்சு தான் யார் என்று சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? நிரூபிக்கிறார். நான் அற்புதம் செய்கிற தேவன், என்னிடத்துல வல்லமை உண்டுன்னு சொல்கிறாரு. அநேக குஷ்டரோகிகளை சுகப்படுத்துகிறார். பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வையை கொடுக்குறார். ஆமீன் தானே? முடவனை நடக்க வைக்கிறார். நோய்களை சுகமாக்குறார். எல்லாத்தையும் கூட இருந்த யாரு? பேதுரு பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த பேதுரு தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. பேதுரு என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு? பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ ஏசப்பா கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? 67வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, அந்த 12 பேரையும் பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட, நீங்களும் என்னை விட்டு போறக்கு மனதாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது பேதுரு வெளிச்சத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறாருங்க. கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார், நோய்களை சுகமாக்கி இருக்கிறார், அற்புதங்களை செஞ்சு சகலத்தையும் நான் யார் என்று சொல்லி நிரூபித்திருக்கார். ஆனால் பேதுரு சொன்ன வார்த்தை பாருங்க, ஆண்டவரே நீர் ஜீவன், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள், சொல்லுங்க, நித்திய ஜீவ வசனங்கள் உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட நான் அற்புதத்தை பார்த்து ஓடி வரல, நீங்கள் செய்கிற அதிசயத்தை பார்த்து நான் ஓடி வரல, உங்ககிட்ட இருக்கிற அந்த என்ன சொல்கிறது பவரை பார்த்து வரல, தீர்க்க தரிசனம் அதெல்லாம் பார்த்து வரல. உங்ககிட்ட என்ன இருக்கு? நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய வசனங்கள் உங்ககிட்டத்தில் இருக்கு. அதனால நான் எங்கே போவேன்? உங்க பின்னால் தான் வருவேன். சொல்லுங்க, வசனம் ரொம்ப முக்கியம், வார்த்தை சத்தியம் ரொம்ப முக்கியங்க. அத்தனையும் காட்டிலும் ரொம்ப பவரானது என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை தான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிங்க. அற்புதத்தை தேடி ஓடுறது இருக்கட்டும், தீர்க்க தரிசன வார்த்தையை தேடி ஓடுறது இருக்கட்டும். இன்றைக்கி உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. என் பேரை சொல்லுவாரா? அந்த ஐயா வந்திருக்காரு, என் பேரை சொல்லுவாரா? எனக்காக ஒரு ஆறுதலான வார்த்தையை கூப்பிட்டு, காயத்ரி, என்னது சுப்பிரமணி, ஏதோ ஒரு பேரை சொல்லி என் பேரை கூப்பிடுவாரா? இல்லைங்க. வார்த்தை இருக்கா, கர்த்தருடைய சத்தியம் இருக்கா, அங்கே விடுதலை இருக்கு, அங்கே விடுதலை இருக்கு. இந்த நம்முடைய கண்கள் என்ன பண்ணணுமாமா? திறக்கப்படணும். நம்முடைய கண்கள் என்ன பண்ணணும்? திறக்கப்படணும். எதில் மெய்யான என்ன இருக்கு? அற்புதம் இருக்கு, எங்கே மெய்யான சுகம் இருக்கு, எங்கே மெய்யான விடுதலை இருக்கு, எல்லாமே எங்கே தான் இருக்கு? வார்த்தையில் தான் இருக்கு. எதில் இருக்குங்க? நம்முடைய கண்கள் தான் திறக்கப்படணும். இப்போ ஆதியாகமத்தில் ஒரு புஸ்தகத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், ஆகார் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஆகார் ஓடி போகிறா வனாந்தரத்துக்கு, தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு ஓடி போகிற ஒரு சம்பவம். அதை எடுங்களேன். 21வது அதிகாரத்தில் 15வது வசனத்திலேருந்து டக்குன்னு சீக்கிரம் வாசிங்க. நம்ம இன்னும் பிரசங்கத்துக்குள்ளேயே போயிடுவோம். விட்டு பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன், போய் அழுதாள். வாசிங்க. கூப்பிட்டு சம்பவித்தது கேட்டார். கவனிங்க, போதும். தண்ணி தீந்து போச்சு, குழந்தை சாக போகுது. இவ கொண்டு போய் போட்டுட்டு ஆண்டவரை பார்த்து ஆகார் கூப்பிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றா. பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறம் தண்ணி வந்துருச்சா? கேட்ட உடனே தண்ணி வந்துருச்சா? அங்கே ஒன்று காரியம் நடக்குது. என்னதுங்க? இப்போதான் வசனத்தில் வாசித்தோம். கர்த்தர் ஆகாருடைய கண்ணை திறந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது? தண்ணி இருக்கிறதே அவளுக்கு தெரியுது. அங்கே தண்ணி இல்லாமல் இல்லை. கவனிக்கணும், ஆண்டவர் அங்கே புதுசாக துறவை உருவாக்கலை. அப்படியா? கர்த்தர் உருவாக்கினார்னு போட்டிருக்கா? அந்த இடத்துல துறவை தண்ணியை ஆண்டவர் உருவாக்கினார்னு இருக்கா? இல்லைங்க. ஆகாருடைய கண்களை திறந்தார், தண்ணீர் தென்பட்டது, குழந்தை தப்பிச்சுது. ஆமீன் தானே? எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் சொல்லிடுங்க. கண்கள் திறக்கப்பட்டால் ஒழிய அற்புதங்கள் உண்டு. கண்கள் திறக்கப்பட்டால் மாத்திரம்தான் முன்னால் இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். கண்கள் திறக்கப்பட்டாதான் வியாதியிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் கடனிலிருந்தும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமேன்.
அப்போ நம்ம கண்கள் எப்போ திறக்கப்படுகிறதோ அப்போதான் குடும்பத்தில் நிலையான ஆசீர்வாதம். நம்ம கண்கள் எப்போ திறக்கப்படுகிறதோ அப்போதான் நிலையான, என்ன சொல்லலாம், நித்தியமான எல்லா சுதந்திரமும் நம்மளுக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். அது திறக்கிற வரைக்குமே, திறக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போகணும், என் பேரை சொல்லுவாங்களான்னு கேட்கணும், எதிர்பார்க்கணும், அண்ணாந்து பார்க்கணும். சொன்னால் பரவாயில்ல, நான் யாரையும் இது பண்ணல, பட் ஆனால் சத்தியம் இதுதான். அங்கே துறவு இருக்கு, முன்னுக்கிட்டே இருக்கு, ஆனால் அவள் கண்ணுக்கு என்ன பண்ணல, தெரியலை. கர்த்தர் எப்போது கண்களை திறக்கிறாரோ பிள்ளை தப்பிச்சுதுங்க, பிழைச்சுதுங்க. இன்றைக்கி நம்ம கண்கள் எப்பொழுது திறக்கப்படுகிறதோ, எப்பொழுது நம்முடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படுகிறதோ அடுத்தது தான் அற்புதம். கண்கள் திறக்கப்பட்டதுக்கப்புறம் அதிசயம், கண்கள் திறக்கப்பட்டதுக்கப்புறம் தான் எல்லாமே சுகம், பலம் எல்லாமே அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். அப்போது தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படுவதற்கு இந்த வசனம் தான் நம்மளுடைய கண்கள் என்ன பண்ணுமாமா, திறக்கும். இந்த வசனம், இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க, சத்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க தேவ வார்த்தையை உட்கொள்ள தான் நம்முடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படும். அது வரைக்கும் என்ன பண்ணுவான் பிசாசு, நம்முடைய கண்கள் எல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கான், கட்டி வச்சுருக்கான். நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் சபையில், ஐயா கண்ணு தெரிய மாட்டேங்குது, பைபிள் வாசிச்சிங்களான்னு கேட்டால் கண்ணு தெரியல, வாசித்தாலும் கண்ணு தெரிய மாட்டேங்க, ஏதாவது ஒரு சாக்கு. அது நான் ஃபிசிக்கலாக சொல்லலை, ஃபிசிக்கலாக நான் அந்த கண்ணு தெரியல அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லலை. ஆனால் நம்முடைய இருதயத்தில் நம்ம அதை பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறோம். வாசிக்கணும்னு நினச்சா கண்ணாடியை போட்டு கூட வாசிக்கலாம், வாசிக்கணும்னு நினச்சா எப்போ வேணால் வாசிக்கலாம். சில பேருக்கு நேரம் இல்லை, காலையில் 8 மணிக்கு கம்பெனிக்கு போகணும், ராத்திரி 9 மணிக்கு தான் வரணும். இப்படிப்பட்டதான ஒரு அனுபவங்கள், சூழ்நிலைகள். ஆனால் சூழ்நிலையை நம்ம தான் மாற்றிடணும். நம்ம மாற்றணும்னு நினச்சா தான் சூழ்நிலை என்ன பண்ணும், மாறும். அப்போது சத்தியத்தை எவ்வளவு அதிகமாக நம்ம அறிந்து கொள்கிறோமோ அப்போ தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். நம்முடைய கண்கள் எப்பொழுது திறக்கப்படுகிறதோ முன்னால் இருக்கிற ஆசீர்வாதம் தென்படும், முன்னால் இருக்கிற நன்மை அப்போ தான் நம்மளுக்கு தென்படும். அப்போது இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்கள் அனைவருடைய கண்களும் திறக்கப்படணும்னு கர்த்தர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கணுங்க, ஜெபம் பண்ணணும். நமக்குடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படணும். இதுவரைக்கும் நம்முடைய ஓட்டம், நம்முடைய கோணம், நம்முடைய எதிர்பார்ப்பு, வர்ற ஊழியக்காரங்களோ நடத்துகிற ஒரு பெரிய ஒரு மாஸ் க்ரௌடு வருகிற, என்ன சொல்லலாம், ஒரு மிகப்பெரிதான கூட்டத்தில் ஓடி போய் உக்காந்து வேண்டாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. போதகரை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு, அவர் மூலமாக உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வரும், அவர் மூலமாக வல்லமை புறப்படும். யாரையோ அழைச்சவரை தான் இவரையும் ஆண்டவர் அழைச்சிருக்கார் இல்லையா? ஆமீன் தானே, ஆமீன் தானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு சபையில் நம்ம நிலைச்சிருந்து நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு என்னதான் இருக்குங்க, அதுக்கு அப்புறம் தான் நமக்கு முன்னால் இருக்கிற ஆசீர்வாத நன்மைகள் நமக்கு தென்படும். தென்பட்டதுக்கு அப்புறம் தாங்க சுதந்திரிக்கவும் முடியும். ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நம்முடைய கோணங்கள் மாறணும். சொல்லிடுங்க, நம்மளுடைய கோணம், நம்ம போகிற அந்த அந்த வழி, அது என்ன பண்ணணும், மாறணும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் மாறணும், சத்தியத்துக்கு மேலே வரணும், பைபிள் மேலே வரணும், வேத வசனத்துக்கு மேலே வரணும். அப்படி இருந்தால் மட்டுமே. ஆனால் இன்னைக்கு அநேகர் தங்களுடைய திறமைகளை நம்பி இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் இப்படி இருக்குது, ஒரு கூட்டம் அப்படி இருக்குது. ஒரு தடவை சென்னையிலிருந்து ஒரு பாஸ்டர் எங்கள் சபைக்கு வந்திருந்தார். ஒரு பெரிய மூத்த போதகர், ஏசிஏ சர்ச்சு பாஸ்டர், நல்ல வயசானவர், ஜாலியாக பேசுவார். எனக்கு ஒரு அப்பான்னு தான் நான் கூப்பிடுவேன். ஒரு தடவை வந்திருந்தாங்க, நாங்கள் ஒரு மீட்டிங்க்கு போயிட்டுருக்கோம், நான் கார் டிரைவ் பண்ணிகிட்ருக்கேன், பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்காருங்க, பின்னால் ஃபேமிலியாக எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவர் எல்லாத்தையும் நல்லா கலாய்ச்சிட்டே இருப்பார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்து என்னை பார்த்து கேட்டார், உனக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு கேட்டார். வா போன்னு தான் பேசுவார், ரொம்ப உரிமையாக பேசுவார். உனக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு கேட்டார். எதையா கேட்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, நீ சர்ச்சில் உனக்கு என்னென்னலாம் உனக்கு தெரியும், நீ என்னதெல்லாம் யூஸ் பண்ண அப்படின்போது, எனக்கு பாட்டு பாட வராது, அப்புறம் நான் ட்ரம் அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ட்ரம்ஸ் அடிப்பேன், நான் கீபோர்டு வாசிப்பேன். ட்ரம்ஸ் அடிப்பேன்னு சொன்னது குரங்கு கூட தான் அடிக்கும். தபார்னு போட்டார், குரங்கு கூட தான் ட்ரம் அடிக்கும், அதையெல்லாம் நீ சொல்லிட்டு பீத்திக்கிட்டு இருக்க அப்படிங்காருண்ணா. ஏன் சொல்கிறேன்னா, சில பேருக்கு என்னது, தன்னிட்ட இருக்கிற டேலண்ட்டை நம்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஓடிக்கிட்டு இருக்காங்க. டேலண்ட் எல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, குரங்கு தான் அடிக்குன்ட்டாரு. எனக்கு அப்போ யோசனை பண்ணேன், ஆமாம் இல்லை,
குரங்கு நம்மளை விட நல்லா ட்ரம்ஸ் அடிக்க சொல்லி கொடுத்தா, நம்மளை விட நல்லா சைக்கிள் ஓட்டுது, நம்மளை விட நல்லாவே எது சொன்னாலும் என்ன பண்ணுது, நம்ம கூட பிசுறு விட்டுருவோம், அது பிசுறு இல்லாமல் என்ன பண்ணுது, பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் செய்யுது. அப்போ அந்த இடத்துல நான் கற்றுக்கிட்டேன். அவர் தப்பார்னு வாரி விட்டார் என்னையா. எனக்கு ஒரு மாதிரி ஷேமாக போச்சு. பின்னால் இங்கே எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, என்னடா இப்படி பண்ணி விட்டார் அப்படின்னு. ஆனாலும் அந்த இடத்துல ஒரு புதிய காரியம், திறமை அது இதெல்லாம் நம்மளுக்கு அதுவும் கிடையாது, எல்லா கிருபை தான். அதைத்தான் அவர் சொல்லி கொடுத்தாரு. தம்பி இன்னும் கிருபை தான். உங்கள் அப்பா நீ ஊழியம் செய்கிறாரா, இன்னும் அதிகமாக நீ போய் செய்ய, நல்ல ஊழியத்தை ஆரம்பி, கிருபையில் நில்லு, அப்போ தான் உன் ஊழியம் வளரும், உன்னுடைய எல்லாமே வளரும்னு சொல்லி அங்கே ஒரு காரியத்தை அவர் போட்டுட்டு போனார். இன்றைக்கி நம்முடைய திறமைகள் தாளந்துகள் அதெல்லாமே என்னதுங்க, செகண்டு தான். முன்னால் நிற்க போகிறது கிருபை மாத்திரம்தான் அப்படிங்கிற ஒரு காரியம். முதல்ல நமக்கு என்னதான், இன்றைக்கி கண்கள் திறக்கப்படணும், சத்தியத்தை உள்வாங்கி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், பெற்றுக்கொள்ளணும். சரி போகலாம், நம்ம பிரசங்கத்துக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இவர் எப்போண்டா எனக்கு மைக் கொடுப்பாருன்னு ஆயிடுச்சு. நான் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு 8:30 முடிக்கணும்னு வேற சொல்லியிருந்தாங்க. எனக்கு வேறு 7:30 மணி வரைக்கும் ஒர்ஷிப்புனாங்க. இந்த அம்மாவை கேட்டாங்க, முடிச்சிட்டுவான்னு. நீ எடுமா, இன்னும் டைம் இருக்குது 7:30 மணின்னு. 7:30 மணிக்கு பார்த்தா ஐயா இவர் வேறு ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்குவோம். நீங்கள் ஓகேன்னீங்கன்னா நான் ஓகே தான், சரிங்களா. நான் இதுவரைக்கும் எந்த ஆசீர்வாத கூட்டத்துக்கே போனது கிடையாது. செமினாருக்கு போவேன், செமினார் போய் சத்தியத்தை சொல்லிக் கொடுப்போம், அவ்வளோதான். நல்ல பைபிள் ஸ்டடி எடுப்போம். இதுதான் எங்களுடைய பெரிய வேலையை. இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் என்ன பண்ணோம், பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் அநேக டிஸ்ட்ரிக்ட் கடந்து போய், முந்தானேத்து கடலூரில் ஒரு பாஸ்டர் மீட்டிங் செமினார் நடத்தினோம். கடலூர்லேருந்து நைட்டாக கிளம்பி அடுத்து மயிலாடுதுறை போய், நேற்றுக்கு மயிலாடுதுறையில் முடித்தோம். நேற்று நைட்டு அங்கேருந்து கிளம்பி இன்றைக்கி திருப்பூரில் குன்னத்தூரில் ஒரு மீட்டிங்கை முடித்தோம். மதியானம் முடிச்சுட்டு அவசரமாக வீட்டில் கிளம்பிட்டு இப்போ இங்கே ஒடியாந்துருக்கோம். நாளைக்கு கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் இருக்குது, அதை முடித்து நாளான்னைக்கு ஊட்டியில் ஒரு மீட்டிங். எல்லாமே எங்களுக்கு என்னதாங்க, செமினார்ஸ் மட்டும்தான். ஆசீர்வாத ஜபத்துக்கோ ஆசீர்வாத கூட்டத்துக்கோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். எனக்கு ஆசீர்வாதமான பிரசங்கங்கள் வருமா வராதான்னு எனக்கே தெரியல. வர வரைக்கும் ஏற்றுக்கோங்க. சத்தியத்தில் வளருவோம். ஆமீன். சத்தியத்தில் வளருவோம். சத்தியம்தான் ரொம்ப முக்கியம். வசனம், வார்த்தை, அந்த என்ன சொல்கிறதுங்க, அதுதான் ரொம்ப நம்மளுக்கு மெயின். ஓகே, அல்லேலூயா. நான் இப்போ 1, 2, 3ன்னு சொல்ல போகிறேன். ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும். ஆமீன். ஒரு காரியத்தை நீங்கள் எல்லாருமே செய்யணும். செய்வீங்களா? நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லோரும் செய்வீங்க. நான் ஏற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நான் சொல்கிறத நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, செய்வீங்க. நான் 1, 2, 3 அப்படின்னு சொன்ன உடனேயும் கவனிக்கிறீங்களா? ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன், நீங்கள் செய்யணும். சரியாக செஞ்சீங்கன்னா, சரியாக செஞ்சவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ப்ரைஸை கண்டிப்பாக நான் கொடுக்க பார்க்குறேன். ஓகேவா? என்கிட்ட ஒன்றும் இல்லை, பட் இருந்தாலும் நான் கொடுக்க பார்க்குறேன். ஓகே, 1, 2, 3. பின்னால் திரும்பி கையை கொடுங்க. எத்தனை பேர் கொடுத்தீங்க? தப்பாக கொடுத்துருக்கீங்க. ஒன்று நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், எல்லாரும் செய்யணும்னு சொன்னேன். ஆமாவா பிரதர்? எல்லாரும் செய்யணும் அப்படி தானே சொன்னேன். பின்னால் திரும்பி கையை கொடுங்க. நீங்கள் பின்னால் திரும்பும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? அப்புறம் எப்படி கை கொடுத்தீங்க? வின்னர் யாருமே கிடையாது. யாருமே ஆமாம் தானே? யார சொல்லுங்க, சரியாக இருக்கணும். யாருமே சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்வோம். எபேசியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். போதுங்க, சிரித்தது போதும், நம்ம சத்தியத்துக்குள்ளே வருவோம், சரிங்களா? சில நேரத்தில் இந்த மாதிரி காமெடி, சில இந்த விளையாட்டுக்கெல்லாம் நாங்கள் அதிகமாக யூத் மத்தியில் ஊழியம் செய்கிறதுனால அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வச்சு அவங்கள மீட்டிங்கில் இது பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஐஸ் பிரேக்ஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம், அவங்கள உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்போம். அப்போ தான் அடுத்து என்ன பண்ணுவாங்க, கவனிப்பாங்க, இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. எபேசியர் 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரி போதும் போதும் போதும், எனக்கு அதோட வசனம் முடிஞ்சிருச்சு. 14ஓடைய வசனம் முடிஞ்சிருச்சு. சரி, உங்கள் பேனாவை எடுத்து உங்கள் பைபிளில் அந்த அண்டர்லைன் பண்ணலைன்னா
அங்கே ஒரு வார்த்தை புதுசாக உங்களுக்கு தென்பட்டுச்சு, இல்லை இது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட நீங்கள் அதை கோடிட்டு கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரண ஆகிய. சரி, கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சந்தோஷம், தெரியலை என்றாலும் சந்தோஷம். நம்ம கற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை யாராவது சொல்ல முடியுமா? கவனிக்கிறீங்களா? இந்த வார்த்தையினுடைய, இந்த ஒரு வார்த்தையினுடைய மீனிங் நாம காரணர் ஆகிய. அநேக முறை நம்ம வேதத்தை வாசித்திருக்கிறோம் இல்லையா? பைபிளை கரைச்சி குடிச்சிருப்போம். நிச்சயமாகவே நிறைய பேர் நல்லா வாசிக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நிறுத்தி நிதானித்து கவனித்து உற்று நோக்கி புள்ளி வைத்து நம்ம நிச்சயமாக என்ன பண்ணுவோம்? வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை யாராவது சொல்ல முடியுங்களா? ப்ளீஸ் சொல்லுங்க, பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்படி தான். நாம காரணர் ஆகிய சொல்லுங்க சத்தமா. தப்பா ரைட்டா சொல்லி அடிச்சுடுங்க. நாமம் என்றால் பெயர். யாருன்னு தெரியல, வாய்ஸ் மட்டும் வருது. சொல்லுங்கம்மா. நாமம் என்றால் பெயர். அடுத்தது பைபிள் வாசிக்கிறோம் நம்ம எல்லாம். நிறையா என்ன சொல்லுது, ரொம்ப வருஷம் விசுவாசிகள். ஓகே, இருக்கட்டும், கர்த்தரை அறிந்திருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். சிம்பிளானது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விளக்கம் கண்டிப்பாக இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்குமே கண்டிப்பாக மீனிங் இருக்கு. அப்போ இந்த வார்த்தையினுடைய மீனிங் சொல்லுங்க. நாம காரணராகிய. ஒன்னில் அந்த அம்மா சொன்னது சரிதான். நாமம்னால் பெயர். அதாவது நாம காரணராகிய அப்படின்னு சொல்றதுன்னா ஒரு பெயர் வர காரணமானவர், பெயரை சூட்டுபவர். என்னதுங்க? பெயர் சூட்டுபவர், பெயர் இடுகிறவர், பெயரை வழங்குபவர். எது வேணா வச்சுக்கலாம். அதாவது இதுக்கு பேனா அப்படிங்கிற பெயரை சூட்டின ஆள், அவ்வளோதான். இது பேர் பேனா அப்படிங்கிற ஒரு, அதாவது அப்போஸ் இங்கே பவுல் இப்போ நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம் பார்த்தீங்களா? இதில் பெரிய ஒன்றும் கிடையாது, சும்மா சாதாரண வசனம் தான். நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். எப்படி துதிக்கிறோம்? ஆண்டவரே நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், எங்களை நேசிக்கிறவர், அப்படியெல்லாம் துதிக்கிற மாதிரி இவர் ஜெபத்துக்கு முன்னால், நம்ம ஜெபத்துக்கு முன்னால் துதிக்கிறது போல் இவர் சொல்கிறார். அவ்வளோதான். அப்போஸ்தலன் இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிதாவை நோக்கி. அவர் சும்மா பிதாவை, நம்ம பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா அப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டார்டிங்கில் ப்ரேயரில் எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோம்? பிதாவேன்னு ஆரம்பிக்கிறோம். அங்கே தான் ஆரம்பிப்பாங்க எல்லாருமே, அப்படி தான் ஆரம்பிப்போம். நல்ல ஆண்டவரே அப்படின்னு ஆரம்பிப்போம், இப்படி தான் ஆரம்பிப்போம். அப்போது அதே போல் இவருடைய ஜெபத்துக்கு முன்னால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? புகழ்கிறார். அதுதான், அவ்வளோதான். அதுதான் அந்த ஒரு காரியத்தை தான் அவர் செய்கிறார். அவர் பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாருன்னு பார்த்தீங்களா? இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய, என்ன சொல்கிறாரு? நம்முடைய கர்த்தராகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை. எவ்வளோ லென்த்தியாக போய் புகழ்கிறாரு பாருங்க ஏசப்பாவை. அதில் ஒரு வார்த்தை தான் இந்த பெயரை வழங்கின, பெயரை சூட்டின. இந்த பூமியில் இருக்கிற சர்வ உலகத்தில் இருக்கிற அத்தனைக்கும் பெயர் சூட்டின மட்டும் கிடையாது, அவர் தான் படைத்தவர். ஆமேன். படைத்தவர் தான் பெயரை என்ன பண்ண முடியும்? சூட்ட முடியும். இன்னைக்கு ஒரு பொருளை படைத்தவர்கள் தான் அதற்கு என்ன பண்ண முடியும்? பேரை வைக்க முடியும். இது பேர் இது செல்ஃபோனை கண்டுபிடிச்சவர் தான் என்ன பண்ண முடியும்? இது பேர் மொபைல், இது ஃபோன் அப்படிங்கிற ஒரு பேரை இது பண்ண முடியும். அப்படிதானங்க? ஒரு பேனாவை கண்டுபிடிச்சவர், ஒரு புக்கை கண்டுபிடிச்சவர், அவங்க தான் அதுக்கு பேரை வைக்க முடியும். அதுபோல் இந்த முழு உலகத்துக்கும் உள்ள சகலத்தையும் படைத்த ஆண்டவர், அவர் தான் பேரை வச்சாரு. அவரை நோக்கி நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். பெயரை சூட்டுபவர். அவ்வளோதான் இந்த நாம காரணர் அப்படிங்கிறதுடைய வார்த்தைக்கு அதான் அர்த்தம். வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ள அத்தனைக்கும் பெயர் உண்டாக காரணமாயிருந்த கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தரை அவர் புகழுகிறார். இன்னைக்கு அதே கர்த்தர் அத்தனைக்கும் ஒரு பெயர் வச்சார் பார்த்தீங்களா? அதே கர்த்தர் இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் நம்ம கூடி இருக்கிற இந்த ஸ்தலத்துக்குள்ளே கடந்து வந்து உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்ண போகிறார் தெரியுங்களா? ஒரு புதிய ஒரு நாமத்தை நமக்கு கொடுக்க போகிறார். ஒரு புதிய பெயரை நமக்கு என்ன பண்ண போகிறாரு? அதனால நான் என்னுடைய பேர் ஜோயல்னு சொல்லிட்டு அந்த பேரை அந்த பேரை மாற்ற போகிறதில்ல. நமக்கு சப்டைட்டில் ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா?
பட்ட பெயர்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? பட்டம். என் பேருக்கு பின்னால் ஒரு பட்டத்தை வச்சுருப்பாங்க பாருங்கள் உலகத்தில். இன்றைக்கி அநேகருடைய குடும்பத்தில் அநேகருக்கு பல பட்டங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த குடும்பமா, இது எப்போ பார்த்தாலும் கடன் வாங்குகிற குடும்பம்தான். இந்த குடும்பமா, இந்த குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் வியாதி தான் இல்லையா? இந்த பிள்ளையா, இந்த பிள்ளை அவ்வளோதான். இந்த பையனா, இவன் ஆகாதவன், இவன் உதவாதவன், இவன் உருப்படாதவன். இப்படிப்பட்ட பல பட்டங்கள் என்ன பாருங்க நமக்கு இருக்கும். கண்டிப்பாகவே அநேகருடைய குடும்பத்தில் அநேகருக்கு இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணமாகி திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களை பார்த்து இந்த உலகத்தில் ஒன்று சொல்லுவாங்க. என்னதுங்க, அப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க. கணவர் இல்லாதவர்களை பார்த்து ஒரு பட்டத்தை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட அவப்பெயர்களை கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? இன்றைக்கு நம்முடைய தலையில் இருந்து அதை மாற்றி ஒரு புதிய நாமத்தை கர்த்தர் நமக்கென்று தர அவர் ஆயத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா 62வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது, இன்று முதல் நீ புது நாமத்தினால் நீ என்ன பண்ண போகிறாய்? அழைக்கப்பட போகிறாய். நீ புது நாமத்தால் அழைக்கப்படுவாய் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் அங்கொன்று சொல்கிறது, புதிய நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த மாலை நேரத்தில் குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்குள்ள கடந்து வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன பண்ண போறாருங்களாமா? நம்முடைய அவப்பெயர்களை கர்த்தர் நம்முடைய அவப்பெயர்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிய நாமத்தை நமக்காக அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். அதனால தாங்க இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ புது நாமத்தால் அழைக்கப்படுவாய், புது நாமத்தை கொடுப்பேன் என்று சொல்ல வாக்கு கொடுத்த தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளை இன்று ராத்திரியிலே அவர் நிறைவேற்ற போகிறார். இன்னைக்கு ராத்திரி பாருங்க, நமக்கு என்னவா இருக்க போகுதுங்க? ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்க போகிறது. பெரிய ஒரு மாற்றம் இருக்க போகிறது. யாக்கோபு தெரியுமா உங்களுக்கு? யாருங்க யாக்கோபு? எனக்கு பிரசங்கம் எங்கே போகுது தெரில. யாக்கோபு யாருங்க சொல்லுங்க? யாக்கோபு யாரு? டக்குன்னு சொல்லுங்க, சீக்கிரம் சொன்னீங்கன்னா முடிச்சிடுவேன். ஈசாக்குடைய மகன். அவரு மாமா வீட்டுக்கு போறாரு, திருமணம் பண்ணுறாரு, எல்லாம் வேலை முடிச்சு ரிட்டன் வராரு. ரிட்டன் வரும்போது அங்கே என்ன பண்ணுறாரு? ஒரு சம்பவம் அங்கே நடக்கு. என்னது? கர்த்தரோடு போராடுகிறார். ஆண்டவரே, நீங்கள் என்ன செஞ்சால் தான் நான் உன்னை நீர் ஆசீர்வதித்தால் தான் நான் விடுவேன், என்ன பண்ண போகிறேன், உங்களை விடுவேன்னு சொல்லி ஆண்டவரோடு போராடுகிறார். அந்த போராட்டம் என்ன தெரியுமா? அந்த போராட்டம், இவர் போகும்போது ஏசாவை ஏமாற்றி என்ன பண்ணிட்டாரு? அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டார்? திருடிட்டு ஓடிட்டார். ஈசாக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டார். திரும்பி வரும்போது அண்ணங்கார ரெடியாக இருக்கான். இவன் தான் என்னோட இது என்ன பண்ணிட்டான்? உரிமையை பறிச்சுட்டு போயிட்டான். இவனை என்ன பண்ண போகிறேன்? அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கிறான்னு நினச்சி இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இவன் நான் இந்த பக்கம் போனேன்னா என் குடும்பத்தை கொண்டு போடுவான், நான் ரொம்ப அதிகமாக நேசிக்கிற என்னுடைய ராகேல் மனைவியை கொண்டு போடுவான், பிள்ளைகளை கொண்டு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆட்கள் அனுப்புகிறாரு. கொஞ்சம் ஆடு மாடு மந்தைகள் அனுப்பி இதெல்லாம் நீ வச்சுக்கோ, என்னென்ன பண்ணிடு, விட்டுருங்காரு. ஆனால் அங்கே நடக்கிறது வேற. அதை நினச்சி தான் இவன் என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு இவன் போய் ஒரு ஆற்றங்கரையில் போய் உக்காந்து ராத்திரி முழுது ஜெபம் பண்ணுறான். என்ன பண்ண, விடிஞ்சா என் அண்ணங்காரன் வரப்போகிறான், எனக்கு என்ன நடக்க போகுது தெரியல அப்படிங்க. அப்படித்தானே? விடிஞ்சா என் அண்ணன் ஏசா என்ன பண்ண போகிறான்? வருவான். அவன் வந்து என்னை வெட்டுவானோ, என் குடும்பத்தை அழிப்பானோ, என்னை சங்கரிப்பானோ தெரியாதுன்னு நினைக்கிறான். ஆனால் அந்த ராத்திரியில் இவன் ஆண்டவரோடு போராடும் பொழுது அது வரைக்கும் எத்தனையோ விடியலை பார்த்துருப்பான். ஆனால் அடுத்த நாளுடைய விடியல் என்னவா இருந்துச்சுங்க? சமாதானமாக இருந்துச்சு. அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது, அந்த ராத்திரியில் என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியாது. அவன் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உக்காந்து ஆண்டவரோடு போராட ஆரம்பித்தான். அடுத்த நாளுடைய விடியல் அவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தது. ஏசா ஓடி வந்தான். இவன் நினச்சி கூடி பார்க்கல இவன் என்னை கட்டிப்பிடிப்பான்னு. ஆனால் நடந்த சம்பவம் பாருங்க, இவன் நினச்சி கூடி பார்க்கல இவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவான்னு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? அவன் வந்தான், கட்டி பிடிச்சான், வாடா தம்பின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டான். இவன் நினச்சான் என் தலை துண்டா போகுது, என் குடும்பம் அழிய போகுது, இதோட நான் முடிஞ்சிருவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த விடியலை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? விடியறதுக்குள்ளவே அது வரைக்கும் கண்டிராத ஒரு புதிய ஒரு விடியலை
யாக்கோபுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்த அதே தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த இரவு நேரத்தில் நீங்க அமர்ந்துட்டு இருக்கீங்க. அடுத்த நாளுடைய விடியல் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு அது சாதகமானதாக, நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் ஏற்றதாக கண்டிப்பா மாறுங்க. அல்லேலூயா. அடுத்த நாளுடைய விடியல் என்ன நடக்குமோன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய விடியல் இருக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி உங்கள் விடியல் நிச்சயமாகவே இருக்காது. அந்த விடியலை நான் மாற்றுவதற்கு என்னவா இருக்கேன்? சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன். நீங்க பண்றது என்னதுங்க? ஆண்டவரோடு உக்காந்து போராடணும், அவ்வளவுதான். நீங்க பண்ணுறது என்ன பண்ணணும்? ஆண்டவரோடு சமூகத்தில் உக்காந்து நீங்க போராடி பாருங்க. நாளைக்கு அந்த வட்டிக்காரன் வந்துருவான், என்னடா சொல்லுவோம்? காலையிலே எந்திரிச்சு ஓடிடுவோமா? போய் ஒளிஞ்சுக்குவோமா? பிள்ளைகள்கிட்ட பொய் சொல்லுவோமா? அதை சொல்லிடு, இதை சொல்லிடு. நெவர். எதுவுமே தேவையில்லைங்க. உங்க விடியலை மாற்றுறது உங்க கையில தான் இருக்கு. அடுத்த நாளுடைய விடியலின் நன்மைகள் உங்க கையில தான் இருக்கு. உங்ககிட்ட அந்த ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா நமக்கு அது தெரியறது கிடையாது. நம்ம என்ன பண்றோம்? யாக்கோபு அங்க என்ன தெரியுமா செஞ்சான்? சரி, அண்ணன் வாரான், அடிச்சு போடுவான், துவச்சு போடுவான், நம்மளை கொண்டு போடுவான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பலசாலி தான். யாக்கோபு பெரிய படையோட தான் வரான். அவனுக்கு நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஓடி போய் ஆலோசனை கேட்கலிங்க. அவனுக்கு அநேகர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அநேகர் ஆலோசனைக்காக யாரிடத்துல என்ன பண்ணலாமா? ஆள் அனுப்பல, வேற யாரையும் தன்னோடு சேர்த்து கொள்ளல. ஆனா இன்னைக்கு நாம் என்ன பண்றது தெரியுங்களா? நாளைக்கு கடங்கார வரானா ஓடுறோம். யாரை பார்க்க ஓடுறோம்? இன்னொரு கடங்காரனை தேடி ஓடுறோம். அவன்கிட்ட போய் வட்டிக்கு வாங்கி இவன்கிட்ட கொடுக்கும். ஆமினா இல்லையா? செய்யறோமா இல்லையா? யாரை பார்க்கணும் நம்ம? உங்களுக்கு நாளைக்கு ஒரு காரியம் நடக்கணும். என் பிள்ளை கல்யாணம் வச்சிருக்கேன், வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். யாரை தேடுறீங்க? கையில காசு பத்த மாட்டீங்க. நான் விடிஞ்சா என்ன பண்ணுவேனோ? ஒன்றும் பண்ண வேண்டாம், முழங்கால போடுங்கணும். ஒன்றும் பண்ண வேண்டாம். வசனம் சத்தியம் சத்தியம் சத்தியம், வேதம் அதைத்தான் சொல்லி கொடுக்கு. நீ இரவு முழுதும் ஜெபம் பண்ணும் அப்படின்னு சொன்னா அடுத்த நாளுடைய விடியல் நமக்கு ஏற்றதா இருக்கும். நம்ம நைட்டை உக்காந்து யோசிக்கிறோம், சித்தப்பாவுக்கு ஃபோன் போடுவோமா, தம்பிக்கு ஃபோன் போடுவோமா, அண்ணனுக்கு ஃபோன் போடுவோமா, அவருக்கு இவருக்கு எவருக்கு, யாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டாம். யாருடைய ஆலோசனையை கேட்க வேண்டாம். கர்த்தர் சமூகத்திலே காத்திருந்தால் மாத்திரம் போதுமானது. அடுத்த நாளுடைய விடியல், அடுத்த நாளைக்கு நம்முடைய தலையெழுத்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவாருங்க? ஆண்டவர் மாற்றிடுவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் ஹோமியோபதி போனேன், இதுவரைக்கும் சித்த மருத்துவம் போனேன், இதுவரைக்கும் கேரளா மருத்துவத்துக்கு போனேன். இனி எங்கடா போவேன்? எங்கேயும் போக வேண்டாம். ராத்திரியில் நீங்கள் என்ன பண்ணுங்க? கர்த்தர் சமூகத்துக்கு போங்க. ராத்திரிக்கு கர்த்தர் சமூகத்துக்கு போங்க. இருக்கோமா இல்லையா? எத்தனையோ டாக்டரை பார்த்தாச்சுங்க. என் முதுகு வலி தீர மாட்டீங்க, என் முட்டி வலி தீர மாட்டீங்க, என் தலை வலி தீர மாட்டீங்க. பிள்ளை இல்லை. ஆமீன் தானே? நான் ப்ராக்டிக்கலாக பேசிக்கிட்டு இருக்கேன், கவனிக்கணும். நாம் தேட வேண்டிய ஆளை விட்டுட்டு, ஆமீன் தானே, தேட வேண்டிய ஆளை விட்டுட்டு வேறு ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆசீர்வாதமோ அந்த சுகமோ அது நிரந்தரம் கிடையாது. அது நிரந்தரமாக நம்மளிடத்துல தங்காது. இந்த கடங்காரன்ட்டு இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு கடங்காரன்ட்ட போய் நீ என்ன பண்ணிக்கிறோம்? சிங்கத்துக்கிட்ட தப்பிச்சு கரடி கிட்ட போய் மாட்டிக்கிறோம். அங்கிருந்து தப்பிச்சு பாம்பு கிட்ட போய் மாட்டினதுதான். கவனிக்கணும். அப்போ உண்மையான பரிகாரி, உலகத்துல சொல்றாங்க பரிகாரம் பரிகாரம்னு, அது எங்க இருக்கு? உண்மையா எங்க இருக்கு பரிகாரி? யாருன்னு தேடி அங்க ஓடணும். ஆமே, பரிகாரி யாரு? இதுக்கு யார் கரெக்டா செய்வா? இதுக்கு யார் கரெக்டா செய்வா? சொல்லுங்க. ஆண்டவர் மட்டும்தான் சரியா செய்வார். சகல ஞானம் கொண்ட ஆண்டவர், சர்வ பூமியை படைச்சவருக்கு தெரியாதா? அவர் சொல்றாரு, ஒவ்வொருத்தரை பார்த்து தான் இந்த வசனம் மூலமா சொல்றாரு, உங்க எல்லாரையும் நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? உங்க எல்லாரையும் நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? என் உள்ளங்கையில் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? என் உள்ளங்கையில் வச்சிருக்கேன். நான் அப்பா இப்படி பார்த்துக்குவேன். மோனிகாவா, இந்தா சுப்பிரமணியா, சதீஷா, ஜோயலா,
அண்ணனா தம்பியா யாருடைய பேரை வச்சா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, நம்முடைய யூனிவர்ஸ் ரொம்ப பெருசு. யூனிவர்ஸ்னால் உலகம், முழு உலகம் ரொம்ப பெருசு. அதில் ஒரு சின்ன புள்ளி தான் இந்த பூமி. சயின்ஸில் நம்முடைய உலகம் என்னதுங்க, ரொம்ப பெருசு. நம்ம பார்க்குறோம் சூரியன் மட்டும்தான். சூரியனை விட பெரிய பெரிய கோள்கள் இருக்காமா. சூரியனை விட சூரிய குடும்பத்தில் 9 கோளம் 11 கோளம், அது என்னமோ பாதி காணாமல் போயிடுச்சுங்க. அது தெரில எனக்கு. நான் படிக்கும் போது 9ன்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னால் 11ன்னாங்க. அப்புறம் மறுபடியும் 2 காணாமன்னாங்க. அது எங்கேயோ போயிடுச்சு, அதை விட்டுருவோம். அப்போது சூரிய குடும்பத்தில் 9ன்னு வச்சுக்கோமே, 9 கோள். நம்ம அது ஒரு சின்ன பார்ட், யூனிவர்ஸில் ஒரு சின்ன ஒரு இது பார்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அது மில்கி வே சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதை பால்வெளி அண்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அது ரொம்ப பெருசு. அதில் பூமி ஒரு புள்ளி. அந்த புள்ளியில் கோடான கோடி ஜனங்கள், எத்தனை கோடின்னு தெரில, எத்தனையோ கோடி ஜனங்கள். அந்த கோடி ஜனங்களுக்குள்ளே தான் நீங்களும் நானும் இருக்கோம். உங்களையும் என்னையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உள்ள கையில் வரைந்து வைத்து, உன்னை நான் நோக்கி கொண்டிருக்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன் முகத்தை நான் பிரகாசிக்க பண்ணுவேன், உன் தலையை நான் உயர்த்துவேன், உன்னோடு இருக்கிற நான் மிகவும் பெரியவர், உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம் அது ரொம்ப பாக்கியம் உள்ளது. ஆமென். அவரை தேடி வருகிற ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது கிடையாது. இந்த மாலை நேரத்தில் அநேகர் வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டில் உட்காந்துட்டு வீட்டில் ஈஸி சேரில் உட்காந்து சினிமா பார்க்கலாம், நாடகம் பார்க்கலாம், வேறு எதுவோ பார்க்கலாம், என்னமோ பண்ணலாம். ஆனாலும் நீங்களும் உங்களுடைய வேலைகள் கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நேசிக்கிறதுனால தேடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே நாளைய நாள் நல்ல நாளாக இருக்குங்க. நாளைய நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்திராத கண்டிராத ஒரு புதிய காரியத்தை நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய பேரை மாற்ற போறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய நேமை சேஞ்ச் பண்ண போகிறார். உங்களுடைய அவ பெயரை கர்த்தர் மாற்ற போடுகிறார். இதுவரைக்கும் நீ கடங்காரனா இருக்கலாம், இதுவரைக்கும் நீ ஆகாதவனா இருக்கலாம், இதுவரைக்கும் நீ சண்டைக்காரனா இருக்கலாம், இதுவரைக்கும் நீ விபச்சாரக்காரனா இருக்கலாம், வேசித்தனம் செய்கிறவனா இருக்கலாம், உருப்படாதவனா இருக்கலாம். ஆனா நாளைய தினத்திலோ நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லத்தக்கதான மிக பெரிதான ஒரு தேவ ஆசீர்வாதம் உங்களுடைய சிரசின் மேலே நிச்சயமாய் வந்து தங்கும். வார்த்தை பொய் சொல்லாது, கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது, அது செயல்படாமல் திரும்பியும் போகாது. அல்லேலூயா. வேதத்தில் அநேகருடைய நேம் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அதாவது அவங்களுடைய பட்ட பெயர் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். சுருக்கமாக நான் என் டைம் முடிஞ்சிச்சுன்னா பிரசங்கத்தில் ஒண்ணுமே போல, சத்தியமா சொல்றேன், ஒண்ணுமே போல. என்னுடைய ஃபர்ஸ்ட் அந்த நாமக்காரனாகிய விளக்கம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு பின்னால இன்னும் லென்த்தியா போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுருக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. அநேகருடைய பெயரை மாற்றியிருக்காரு ஆண்டவர். அநேகருடைய அந்த பட்ட பெயரை மாற்றியிருக்காரு. அதில் ஒரு ஆளை மட்டும் எடுத்து வாசிப்போம். யாக்கோபு எழுதின புஸ்தகம், யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தின் 25வது வசனம். சீக்கிரமாக எடுத்துருங்களேன். நான் எடுக்கல, நீங்களே எடுத்து வாசிங்க. யாக்கோபு 2. சரி, போது விட்டுருங்க. அடுத்தது யோசுவா 2:1. அப்படியே இந்த பேஜில் கை வச்சுக்கோங்க. யோசுவாக்கு போங்க. யோசுவா 2வது அதிகாரம் 1வது வசனம். டக்குன்னு எடுத்து வாசிங்க. ஸ்பீடாக வாசிங்க. வாலிப பிள்ளைங்க நல்லா சுறுசுறுப்பாக வாசிக்கணும். பெரியவங்களோட நீங்கள் ஃபஸ்ட்டாக நிற்கணும். சரி, ஸ்பீடாக வாசிங்க. அப்படியே வாசிங்க. சரி. ராகா பெண்ணும் பெயர் கொண்ட அங்க என்ன வாசிச்சோம்? யாக்கோபுல 2:25. அதை கையில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ராகா பெண்ணும் வேசி. கவனிங்க. இப்போ நீங்கள் என்ன கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடுவேன். யாருக்காவது வருத்தம் இல்லையா? டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுங்க, நம்ம முடிச்சிடுவோம். சரி,
ராகாப் என்னும் வேசி. இவளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னதுங்க? பட்ட பேர் ராகாப்னா சொல்லியிருக்கு. அவள் பேர் ராகாப்பு, பின்னால் ஒன்று கூடவே ஒட்டிக்கிட்டு வருது, என்னது? வேசி. வேசினா நல்ல பேரா கெட்ட பேரா? ஃப்ராங்கா சொல்லுங்கள், சொல்லுங்களேன். இப்படி ஆட்டாதீங்கம்மா, பேசுங்க. கெட்ட பேர், அசிங்கமான பேர், சமுதாயத்தில் அங்கீகரிக்க முடியாது. அந்த ஆளை வேசித்தனம் பண்ணுறவங்கள வேசின்னு சொல்லிட்டாங்களே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவள் வாழ்க்கை அவ்வளோதான். ஆமீன் தானே? எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட பட்ட பேரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர் தான் யாருங்க? இந்த ராகாப். அவளுக்கு பேர் வேசி. வேசி பைபிளே அப்படி தான் சொல்லுதா, வேற யாரும் சொல்லலை. யாரும் சொல்லுது? பைபிளே அப்படி தான் சொல்லுது. ராகாப் ஒரு வேசி, அவள் வேசித்தனம் பண்ணுறவ அப்படின்னு சொல்லி காட்டுறது. இந்த வேசித்தனம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் உள்ளே போகல, அதெல்லாம் நிறையா விளக்கம் இருக்குது. வேசித்தனம்னா என்ன, அதில் வந்து ஆவிக்குரிய காரியங்கள் நிறையா உள்ளே இருக்குது. வேசித்தனம் செய்கிறது அப்படிங்கும்போது நிறைய காரியம், நான் அதெல்லாம் உள்ளே போகலை. சரி, இவளுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கவனிங்க, இந்த வேசி அப்படிங்கிறவளுடைய பதிலா இவளுக்கு ஆண்டவர் இன்னொரு பேர் வைக்கிறாரு. மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 1:5. சரி, போதும். அடுத்து சல்மோன் ராகாப்பினிடத்தில் பெற்றான். இந்த இடத்த அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. எபிரேயர் 11:31 வாங்க. எபிரேயர் 11:31. எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே. ஓகே, அடுத்தது யாக்கோபு 2:25. யாக்கோபு 2:25. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் வாசிங்க போது. சரி, கவனிங்க. முதல்ல வேசின்னு சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ராகாப்புக்கு இறுதியில் என்ன பட்டம் கிடைக்குது தெரியுங்களா? கர்த்தர் அந்த வேசிங்கிற பட்டத்தையெல்லாம் தூக்கி எரிஞ்சுவிட்டு அவளுக்கு நல்ல பட்டத்தை கொடுக்குறார். என்ன தெரியுங்களா? நீதி உள்ளவள், கிரியையினாலே நீதிமான் ஆக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்கிறார். எபிரேயர் 11:31 நீங்கள் வாசித்து நல்லா அந்த உள்ளே போய் பேச முடியலனால டைம் இல்லை. 11:31 வாசிக்கும் பொழுது விசுவாசத்தின் மாதிரியாய் அந்த இடத்துல அவளை வைத்திருக்கிறார். அந்த இடத்துல நம்ம எபிரேயரில் நம்ம போய் வாசித்தோம் அப்படி சொன்னால், விசுவாசத்தின் பட்டியலை நம்ம வாசிக்கும் பொழுது ஆபிரகாம்லேருந்து அப்படியே ஒவ்வொன்றா வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆபிரகாமு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபரை உள்ளே வைக்கும் பொழுது, மோசேகிசெல்லாம் வச்சுட்டு வரும் பொழுது இந்த வேசியும் கொண்டு போய் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்காரு? சொருகி வச்சிருக்காரு. விசுவாசத்தின் மாதிரி இவள்தான், இவளும் தான் அப்படிங்கிறது. ஆனால் இவளுக்கு முன்னால் உலகம் கொடுத்த பேர் என்னதுங்க? வேசி. ஆனால் கர்த்தர் தூக்கி கொண்டு போய் அங்கே என்ன வைக்கிறாரு? விசுவாசத்தின் மாதிரி. இவ விசுவாசத்தின் மாதிரியா இருந்தா, இவளை போல நீ விசுவாசமா இருன்னு தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்காரு. ஒரு வேசிகிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணுமா நம்ம? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? யாரெல்லாம் ஆகாதவங்களோ, யாரெல்லாம் தள்ளப்பட்டவங்களோ, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்களோ, புறம்பே அந்த வேசி எங்கே இருந்தா தெரியுமா? ஊருக்கு வெளியில தான் இருந்தா. ஊரே என்ன பண்ணி வச்சிருந்துச்சு? அவளை ஒதுக்கி வச்சுது. நீதாப்பா வேணுங்காரு ஆண்டவர். என்ன பண்ணுறாரு? நீ தான் வேணும். ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தூக்கி கொண்டு வந்து இவளை போல நீ விசுவாசம் உள்ளவளாய் இரு, விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் விசுவாசத்தின் மாதிரியாய் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். மத்தேயுல 1வது அதிகாரம் வந்து ரொம்ப முக்கியமான அதிகாரம். ஏன் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆமீன் தானே? இவருக்கு பெற்றார், இவருக்கு பெற்றார், இவருக்கு பெற்றார், பெற்றார் 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 கடைசியில் இயேசுவானவர் பிறந்தார். அதை இயேசுவானவர் யாருக்கிட்ட பிறக்காங்க? இயேசுடைய வம்ச வரலாறு சொல்கிறது தான் அந்த பட்டியல். அது நம்ம ரொம்ப முக்கியம். அதை வாசித்து பழகுங்க. சில பேர் அது புரியாது, வாசிக்க மாட்டோம். ஆனால் வாசித்து பழகுங்க. ஏன்னா அப்படிப்பட்டதான ஒரு காரியம் இந்த பெயர் அங்கே என்ன பண்ணியிருக்கு? அங்கேயும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது ரொம்ப கனமான ஒரு இடம். ஏன்னா இயேசுவினுடைய பிறப்பு சொல்லப்படுகிறது. இயேசுவினுடைய பிறப்பு ரொம்ப முக்கியம் தானே? அப்போ இயேசுவினுடைய பிறப்பு ரொம்ப முக்கியமான அந்த சரித்திரத்தில் கொண்டு போய் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? இவளுடைய பெயரையும் அந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்காரு? வைத்திருக்கிறார். கனமுள்ள ஸ்திரீயாக கர்த்தர் இவளை கருதினதினாலே தான்
கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? ராகாப் என்னும் வேசியை தூக்கி கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவுக்கு பாட்டினா ஏதோ ஒரு பாட்டி, முப்பாட்டின்னு வச்சுக்கோங்க, அந்த பாட்டிங்கிற ஸ்தானத்தில் கொண்டு போய் என்ன பண்ணி வச்சிருக்காரு? ராகாப்பை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் சும்மா கிடையாதுங்க. நம்ம ஆண்டவர் சும்மா ஒரு சாதாரணமானவர் கிடையாது. அவர் ரொம்ப சர்வ ஞானமுள்ள தேவனா இருக்காரு. ரொம்ப ஞானி, ரொம்ப நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எங்க இருக்கிற ஒரு பிள்ளைய தூக்கி கொண்டு போய் அவ அசிங்கத்தில் இருக்கிறவளை நம்ம சேரவே மாட்டோம். உண்மையா தானே? அப்படிப்பட்டவங்க வீட்டுக்குள்ள நம்ம போகவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நபரை தூக்கி கொண்டு போய் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இன்னைக்கு ஒரு கனமுள்ள ஒரு ஸ்திரியாக, விசுவாசத்தின் மாதிரியாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீதி உள்ளவளாக. நீதிங்கிற வார்த்தை ரொம்ப பயபக்தியான வார்த்தை. அது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, அந்த டைட்டிலை கொடுக்க முடியாது. நீதி உள்ளவங்கன்னு சொல்லி ஒரு தப்பு பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நீதி செத்து போச்சு. அப்படிதானே? ஒரு வார்த்தையை இதில் இருந்து நம்ம கீழ்ப்படியாம போனாலே நீதி முடிஞ்சு போச்சு. ஆனால் அவளோ நீதி உள்ளவள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறாள். கர்த்தர் அந்த அளவுக்கு அவளுடைய பேர் என்ன பண்ணியிருக்காரு? அவளுடைய பட்டத்தை, வேசிங்கிற பட்டத்தை அழிச்சு எரிஞ்சு தூக்கி போட்டுட்டு அவளுக்கு கனமுள்ள ஸ்திரியாக, விசுவாசத்தின் மாதிரியாக, என்ன சொல்றது, நீதி உள்ளவளாக கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கார்? எடுத்து வைத்திருக்கிறார். சரி, இவளுக்கு எதுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட பட்டங்களை கொடுக்கணும்? இப்படிப்பட்ட பட்டங்களை, அதாவது நீதி உள்ளவள், கனமுள்ளவள், விசுவாசத்தின் மாதிரி அப்படிங்கிற பட்டத்தை, வேசிங்கிற பட்டத்தை விட்டுட்டு இந்த பட்டத்தை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு இவள் என்ன செஞ்சா? இவ வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மை என்ன இருந்துச்சு? யோசிச்சு பாருங்க. இவ ஏதாவது ஒன்று செஞ்சதுனால தான் ஆண்டவர் அதை செஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போனால் தானே ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரு. நம்ம அதை தெரிஞ்சு வச்சுருக்கோம்ல. ஒரு பிரச்சனை வருது, சபைக்கு போய் முழங்கால் பட்டிட்டு நம்ம ஜெபம் பண்ணாதான் பிரச்சனை மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஏதோ ஒரு காரியம் பண்ணுனா ஒரு காரியம் நல்லது நடக்கும். அப்போ இவ என்ன செஞ்சா? அப்போ இவளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரகசியமான செயல் என்ன பண்ணியிருக்குதுங்க? கர்த்தருக்கு மாத்திரம் அறிந்த மாதிரி ஒரு செயல் அந்த இடத்துல இருந்திருக்கு. இதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? அவளுக்குடைய பெயரை, வேசிங்கிற பெயரை மாற்றியிருக்காரு. யோசுவா 2வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு நேராக பைபிளை திருப்பிக்கோங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க, வாசிங்கம்மா. 1வது வசனத்திலேருந்து வாசிக்கலாமே அப்படியே. இந்த நம்ம சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். என்னது? நீங்கள் போய் தேசத்தை எரிகோவை என்ன பண்ணுங்க, வேவு பார்த்து வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க போகிறாங்க. கவனிங்க பிள்ளைகளா, கவனிங்க, சின்ன பிள்ளைக்கு ஒரு நிமிஷம் கவனிச்சு முடிச்சிருவோம். யோசுவா என்ன பண்ணுறாரு? 2 வேவுக்காரரை அனுப்புகிறாரு. நீ போய் என்ன பண்ணு, அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னு சொல்லி வேவு பார்த்துட்டு வான்னு சொல்லி. இன்றைக்கி நம்மளை அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போய், கோயம்புத்தூர் ஒரு இருக்கட்டும், திருப்பூர் ஒரு தேசமாகவும் கோயம்புத்தூர் ஒரு தேசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளை போய் வேவு பார்க்க நம்மளை அனுப்புகிறாங்க. அது எப்படிப்பட்ட பட்டணம்னு சொல்லி பாட்டுவாங்க அப்படின்னு அனுப்புனா, நேராக நம்மளுக்கு ஒரு 10 நாள் டைம் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போன உடனே இது எப்படி நான் பார்ப்போம். முதல்ல போன உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? 10 நாள் அங்கே இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். அது வேறு தேசம்னு வச்சுக்கோங்க. நம்மளை பார்த்தா சுட்டுப்படுவாங்க. நம்மளுக்கு ஒரு அடையாளம், இந்த தேசக்காரன் அடையாளம் இருக்குது, அவங்களுக்கு அந்த அடையாளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பாதுகாப்பாக 10 நாள் போய் இருக்கணும். அப்போ தான் பார்க்க முடியும். நேராக எங்கே போவோம்? தங்கிறதுக்கு ஹோட்டலை போடிப்போம், ஏதாவது ஒரு இதில் போய் ஒளிஞ்சு திரிஞ்சு இருப்போம். இவங்க 2 பேரும் அதே தான் பண்ணியிருக்காங்க. நேராக போனவங்க எங்கே போயிருக்கானுங்க பாருங்க. நம்ம யாரும் இப்படியெல்லாம் செய்ய மாட்டோம்னு நினைக்கிறேன். பக்கத்து ஊருக்கு போனவனுக்கு நேராக எதிராக வேசினா தெரியும்னு நினைக்கிறேன். நான் அதை விளக்க விரும்பலை. இது எதுக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வசனம் சொல்லுகிறபடி நான் சொல்கிறேன். போனவனுக்கு நேராக ஒரு வேசியின் வீட்டுக்கு நீங்களும் நானும் வரந்தால் போவோமா? தயவு செய்து சொல்லுங்கள். மிகப்பெரிய டார்கெட்டு, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்காங்க. நம்ம இதை செஞ்சு முடித்தா நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்கும். போவோமா?
வேசி வீட்டுக்கு போகுமா? சத்தியமாக போக மாட்டோம். ஏன்னா இவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எல்லாமே தெரியும். கர்த்தர் யாருன்னு செய்யும், தப்பு செஞ்சால் அடிப்பாருன்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஆமீன் தானே? ஆனால் இவனுக்கு போகிறவனுங்க நேராக ஒரு வேசி வீட்டுக்கு போகிறானுங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவனுக்கு போகலை. இவனுங்களுடைய பாதுகாப்புக்காக இவனுக்கு போகலை. ராகாப்புடைய ரட்சிப்புக்காக கர்த்தர் கொண்டு போயிருக்கார். ராகாப்புடைய தலையெழுத்தை மாத்துறதுக்காக 2 நபர்களை ஆண்டவர் அவ வீட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு? கொண்டு போயிருக்காரு. இது தற்செயலாவோ ஒரு திட்டம் தீட்டியோ இவனுக்கு அங்கே போகலை. ரட்சிக்கப்படணும், அவளை ரட்சிக்கணும், அவள் தலையெழுத்தை மாற்றணும், அவளுடைய பேரை மாற்றணும்னு தெரிஞ்ச ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ராகாப்பை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. உடனே என்ன பண்ணுறாரு? இவனுக்கு 2 பேர்த்தையும் அங்கே என்ன பண்ணுறாரு? அனுப்புகிறார். ரூத்து புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது. 2வது ரூத்து 2:3. ஒரே ஒரு ஆள் மட்டும் எடுங்க, எல்லாரும் திருப்ப வேண்டாம். நீங்கள் முடிஞ்சா வாசிங்க. ரூத்து 2:3 எடுத்து வாசிங்களேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு வார்த்தை இருக்குது. ரூத்து பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், ரூத்துடைய சம்பவங்கள். அவள் போய் அந்த வயலில் போய் என்ன பண்ண போகிறா? பொறுக்க போகிறா, அந்த தானியங்களை பொறுக்க போகிறா. அங்கே ஒரு வார்த்தை சொல்லுது, அவள் தற்செயலாய் இவள் சரியான போவாசுடைய நிலத்துக்கு போனா, தற்செயலாக போனா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக தற்செயலா, ஐயோ நான் தற்செயலா நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் சும்மா போய்கிட்டு இருந்தேன், இல்லைங்க. அவள் தற்செயலாக போகலை, தற்செயலாக அது கிடைக்கல. கர்த்தர் தான் அவளை நடத்தினார். அவளுக்கு பின்னால் ஒரு கர்த்தர் இருந்தார். அவளுக்கு பின்னால் கர்த்தர் நின்று என்ன பண்ணிட்டு இருக்காரு? புஷ் பண்ணுறாரு, லீட் பண்ணுறாரு. அவள் சொல்கிறா, நான் தற்செயலாக போவாசுடைய நிலத்துக்கு போனதுக்கு பின்னால் நிறைய அற்புதங்கள் இருக்குது. அவள் வாழ்க்கையில் நிறையா இருக்குது. போவாசுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த வயல்வெளியில் போய் பொறுக்க போனா இல்லைங்களா? பொறுக்க போனதுக்கப்புறம் அவள் வாழ்க்கை எப்படி மாறிச்சு தெரியுமா? அது வேற ஒரு பிரசங்கம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவள் பொறுக்கத்தான் போனா, போகிறதுக்கு முன்னால் அவள் விதவையாக போகிறா, ஒன்றும் கிடைக்காம போகிறா, பசியோட போகிறா. போன உடனே கொஞ்சம் கிடைக்குது. அன்னைக்கு என்ன பண்ணிட்டா? அன்னைக்கு வயிறு அவளுக்கு என்ன பண்ணிச்சு? நிறைஞ்சிச்சு. போவாஸ் உடனே என்ன சொல்கிறாரு? தினமும் நீ பொறுக்கிக்கோன்ட்டாரு. நாளைக்கு வயிறு அவளுக்கு நிறையறதுக்கு சூழ்நிலை அமைஞ்சுது. அன்னைக்கு தேவையும் சந்திச்சுது. நாளைக்கு நீ இருக்கிற நாளெல்லாம் நீ என்ன பண்ணிக்கோ, வந்து பொறுக்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாளுடைய வயிறு நிறைஞ்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சு? அவளுடைய வாழ்க்கையில் வயிறு நிறைச்ச ஆண்டவர் நாளைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவளுடைய மனதை நிறைப்ப ஆரம்பிச்சிட்டார். முதல்ல வயிறை நிறைச்சிட்டார். அன்னைக்கு வயிறை நிறைச்சி விட்டார். அதுக்கப்புறம் அவளுடைய நாளைக்கும் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி அவளுடைய மனதை என்ன பண்ணிட்டாரு? அதையும் நிறைச்சி விட்டார். ஒரே நிமிஷம் நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2:21 நீங்கள் அப்படி போய் பார்த்துக்கோ. நாளைய தேவையை சந்திக்கிறேன்னு சொல்லி அவளுடைய மனதை நிறைச்சிட்டார். 3:17 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவள் பிறருக்கும் கொடுக்கத்தக்கதாக, 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னு சொன்னால், அவள் பிறருக்கும் கொடுக்கத்தக்கதாக வயிறை நிறைத்தவர், மனதை நிறைத்தவர் அவளுடைய மடியை நிறைத்திருப்பார். மடி நிறைஞ்சாதானுங்க இன்னொருக்கு கொடுக்க முடியும். உங்கள் வயிறு, உங்கள் குடும்பத்தினுடைய வயிறு எல்லாருக்கும் நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் தானே பிறருக்கு கொடுப்பீங்க. பழமொழி அப்படி தானே இருக்குது. தனக்கு போகத்தான், எனக்கு போகத்தான் மற்றவங்களுக்கு. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு ஆண்டவர் ரூத்து தற்செயலாக போனாங்கிறா? இல்லை, அது தற்செயலே கிடையாது. பின்னாலேருந்து கர்த்தர் கொண்டு போனார். அன்னைக்கு வயிறை நிறைச்சாரு, நாளைக்கும் கிடைக்குன்னு சொல்லி மனசை நிறைச்சாரு, பிறருக்கு கொடுக்க சொல்லி மடியை நிறைச்சாரு. அதுக்கப்புறம் அவளுடைய வாழ்க்கையை நிறைப்பார். 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, போவாசுக்கும் அவளுக்கும் என்ன பண்ணுது? திருமண பந்தம் நடைபெறுகிறது. சட்டப்படி அவளுக்கு என்ன பண்ணுதுங்க? திருமணம் நடத்தப்பட்டு அவளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நிரப்புவார். வயிறு, மனசு, மடி, வாழ்க்கை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? நல்ல பிள்ளைகளை கொடுப்பார், வீட்டை நிரப்புவாருங்க. பிள்ளைகள் இருக்கும் போது தான் என்ன பண்ணுவோம்? வீடு நிரப்பும். 2 பேர் மட்டும் இருந்தால் இருக்குமா? கூட பிள்ளைகளும் இருக்கணும். அது ஆண்டவர் கொடுக்குற சுதந்திரம். நிச்சயமாக எல்லாருக்கும் கர்த்தர் அதை கொடுப்பார். இந்த நாளில் நம்மளுடைய பேரை மாற்றுவார். மலடிங்கிற பெயர் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஆமென்.
அறிக்கை செய்வோம். பிள்ளைகளை கொடுத்தார், அவளுடைய வீட்டை ஆண்டவர் நிரப்புகிறார். தலைமுறை தலைமுறையாய் நிரப்பப்பட்டு அவளுடைய சந்ததியில தான் என்னப்படுது, ரூத்துக்கு முன்னால தான் ராகாப்பு, ரூத்துக்கு பாட்டி தான் ராகாப்பு. இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி, ஒரே ஜென்ரேஷன், ஒரே வம்சாவளியில் வர்றவங்க. இதில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்போ ரூத்துடைய தலைமுறை தலைமுறை அவர் மாற்றுகிறார். ரூத்து இதெல்லாம் பெற்றால, வயிறு நிறைஞ்சது, மனசு நிறைஞ்சது, வயிறு நிறைஞ்சது, அப்புறம் மடி நிறைஞ்சது, வாழ்க்கை எல்லாமே நிறைஞ்சது. அதுக்கு முன்னால் அவள் வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவள் எந்த ஊர் பிள்ளை? மோவாப். இஸ்ரவேல் பிள்ளை கிடையாது, இஸ்ரவேல் ஜனத்துடைய கிடையாதவ. அவ மோவாப், அருவருக்கப்பட்ட சந்ததி. மோவாப் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பான சந்ததின்னு சொல்லி வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அங்க இருக்கிறவ ரூத்து யாரு? ராகாப்புலேருந்து ரூத்து. சரி போகட்டும், கர்த்தருடைய வசனம் கவனிங்க. ரூத்து மோவாப் வந்து ரொம்ப வசனம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய பார்வைக்கு 10 தலைமுறை மட்டும் அது அருவருப்பானது, அவங்களுடைய பாவங்கள் அந்த மாதிரி. ஆனால் அங்கிருந்து ரூத்து ஆண்டவர் கொக்கி போட்டு எடுக்காரு. ரூத்துக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இங்கிருந்து 2 பேர் போகிறாங்க, போய் கல்யாணம் பண்ணுறாங்க. செத்து போயிட்டான் அவன், ஆமீன் தானே? அவன் முதல்ல செத்து போயிட்டான். முதல்ல அவன் செத்து போன உடனே இவன் என்ன பண்ணுறா, அவங்க மாமியாரோட சேர்ந்து நானும் அவங்களோட வரேன்னு சொல்லி சொந்த ஊரை விட்டு வர்றா. வீட்டை விட்டு முதல்ல என்ன பண்ணுறா, வெளியே வரா. வீட்டை இழந்து போயிடுவா, நாட்டை இழந்து போயிடுவா, அவள் வாழ்க்கையும் இழந்து போனா. புருஷன் செத்து போயிட்டான், வீட்டிலிருந்து வெளியே வந்துட்டா, நாட்டை விட்டு அந்நிய நாட்டுக்கு வந்துட்டா. இப்படி எல்லாத்தையுமே இழந்து போயிட்டா. சமுதாயத்தில் அங்கீகாரமும் இல்லாமல் போச்சு அவளுக்கு. இப்படி எல்லாத்தையும் இழந்து 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 போன அந்த வெறுமையாக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, அடுத்தது வயிறு வாயு மனசு கிணசு எல்லாத்தையும் நிரப்பி அவ்வளோ பிளஸ்ஸிங்கை கொடுக்காரு. அந்த ரூத்துடைய வாழ்க்கையில் இழப்புக்கும் அடுத்து பிறப்புக்கும் இடையே ஒரு சம்பவம் இருக்குது. அதுதான் அந்த தற்செயலாய் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அது தற்செயலாய் நடக்கலை, கர்த்தர் அவளை லீட் பண்ணார், நடத்தினார். அதே போல தான் இவளும் நினச்சி, இவளுடைய ரட்சிப்புக்காக, ராகாப்புடைய ரட்சிப்புக்காக, ராகாப்புடைய வாழ்க்கையினுடைய அந்த பெயர் மாற்றப்படுவதற்காக தான் அந்த 2 நபர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வேசியோட வீட்டுக்கு அனுப்புகிறார். இவனுக்கு நேராக போகிறவனுக்கு நேராக எங்கே போகிறானுங்க, வேசியோடைய வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம செய்ய மாட்டோம், நம்ம எல்லாம் செய்யாத காரியத்தை அவனுக்கு செஞ்சு உள்ளே போய் நிற்கிறாங்க. அங்கே பல சம்பவங்கள் நடக்கிறது. அவள் நடக்கும் பொழுது தான் அங்கே ஒரு சின்ன 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 ஒரு காரியம் அங்கே இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவளுக்கு நல்ல ஒரு பெயரை அங்க என்ன பண்றாரு, வைக்கிறார். அவ என்ன செஞ்சா சரின்னு சொல்லி நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது யோசுவா 2வது அதிகாரத்திலிருந்து 8வது வசனத்துல, 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் 8, 9, 10, 11, 12, 13 இங்க ஒரு 5 வசனங்கள் அங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 வசனங்கள் இந்த ராகாப் பேசியிருப்பா. அந்த பைபிளை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 வசனங்கள் ராகாப் என்ன பண்ணியிருப்பா, பேசியிருப்பா. அந்த 5 வசனங்களில் பேசும் பொழுது அந்த 5 வசனத்திலையுமே நீங்கள் யாராவது ஒரு ஆள் ஸ்பீடாக வாசிக்கிறவங்களை வாசிங்கள, நான் விளக்கி காட்டுறேன். சரி, யார் ஒப்பு கொடுத்தாராமா? யார் சொல்கிறா? அதை ராகாப் யாரு? முதல்ல ராகாப்பு கர்த்தருடைய பிள்ளையே கிடையாது, இஸ்ரவேல் ஜனமே கிடையாது. அவ வேற ஊருக்குள்ள அந்நிய தேசத்து ஸ்திரீ. அந்நிய தேசத்து ஸ்திரீ என்ன சொல்றாள்னா, வாசிங்களேன், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை, யாருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, கவனிங்க. கர்த்தர் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை செய்கிறார் என்று சொல்லி கர்த்தரை பற்றி அறியாத ஒரு ஸ்திரீ, அந்நிய ஸ்திரீ கர்த்தரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறா, கர்த்தரை கனம் பண்ணுறா. டேய் யோசுவாவாக இருக்கட்டும், மோசேவாக இருக்கட்டும், உங்கள் திறமைனாலேயோ உங்கள் படபலத்தினாலேயோ உங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்களினாலேயோ நீங்கள் தேசங்கள் என்ன பண்ணலை, நீங்கள் வரிசையாக பிடிச்சிட்டு வர்றீங்க. பார்த்தீங்களா, எத்தனையோ ராஜாக்கள், 7 ராஜாக்களோ 31 ராஜாக்கள் நினைக்கிறேன், அத்தனை பேரையும் அடித்து தும்சம் பண்ணிட்டு வராங்க. உங்கள் திறமைனால நீங்கள் அடிச்சுட்டு வரல. யார் சொல்கிற ஆள் வேற ஆள், வெளியில் ஆள். கர்த்தர் தான் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு தேசத்தை கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுத்துகிறாள். அடுத்தது 10வது வசனம் வாசிங்க. கவனிங்க,
அந்த 9வது வசனத்தில் கர்த்தர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 10வது வசனத்தில் கர்த்தர்னு ஒரு வார்த்தை அங்கேயும் என்ன சொல்கிறா? கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினார். மோசே கோலை நீட்டினார். தெரியாது அவளுக்கு, அது அங்கே நடந்தது வேற. மோசே கோலை நீட்டினோடனே கர்த்தர் தான் அங்கே என்ன பண்ணியிருக்காரு? அடையாளத்தை செய்தார். ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள்லாம் நம்ம குடும்பம், நம்மெல்லாம் ஒரே சபை என்கிற ஒரு காரணத்துக்காக சொல்லுகிறேன். டிவியில் சத்தியத்தை கேளுங்க, டிவியில் வார்த்தைகளை கேளுங்க, ஆனால் அதுதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்காதீங்க. ஐயா என் பேரை சொல்லணும், அப்பா என் பேரை சொல்லணும், அங்கிள் என் நேமை சொல்லணும், என்னை பற்றி சொல்லணும், என் குடும்பத்தை பற்றி சொல்லணும். உண்மையாக சொல்கிறேன், அத்தனை பேரும் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற அவரை புகழ்கிறத நிறுத்திட்டு கர்த்தரை புகழுங்க. அவர் மேலே வச்சிருக்கிற பாசத்தை விட்டுட்டு கர்த்தர் மேலே வைங்க. உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு சபையை கொடுத்துருக்காரு இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு மேய்ப்பரை கர்த்தர் கொடுத்துருக்காரு. உங்கள் மேய்ப்பரை கனம் பண்ணுங்க. உங்கள் மேய்ப்பரை என்ன பண்ணுங்க? உங்களுக்கு உத்தரவாதம் அவர் தான், அம்மா தான். ஆமீன் தானே? நாளைக்கு உங்கள் குடும்பத்திலையாக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்க போகும்போது டிவிக்கார் வரமாட்டார், மேடை பிரசங்கியார் வரமாட்டார், நானும் வரமாட்டேன். வரப்போகிறது யாருங்க? அவர்களை கனம் பண்ணுங்கள். ஆனால் இந்த லாக்டவுனுக்கு பிறகு எல்லாருடைய கண்களும் போயிடுச்சுங்க. டிவியில் இருந்து சொல்கிறாரு, உங்கள் கையில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, திராட்சை ரசத்தை. அது எவ்வளோ கனமான ஒரு காரியம். திருவிருந்து, இந்த கையில் திராட்சை ரசத்தை எடுத்து வச்சுக்கோங்க, இந்த சைடில் நீங்கள் பிஸ்கெட் எடுத்து வச்சுக்கோங்க, பிஸ்கெட்டை வாயில் போடுங்க. அது ரொம்ப ரொம்ப கனம் பொறிந்தப்பட்டதான ஒரு காரியம், திருவிருந்து ஆராதனை. ஆனால் இன்னைக்கு டிவியில் வந்துருச்சு மியூசிக். அது சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே கிடையாது. நாட்கள் கொடியது, பொல்லாதது, மனுஷனை புரட்டி போடுது, விசுவாசத்திலிருந்து வழி விலகி போக செய்கிறது. சத்தியத்தில் இருக்கிறவங்க மாத்திரம்தான் தப்பி பிழைக்க முடியும். சத்தியத்தில் நிலைச்சிருக்கிறவங்க அவங்க தான் அதை கனம் பண்ணுவாங்க. ஒரு போதகருடைய கரத்திலிருந்து, அவர் எதுக்கு ஆண்டவர் போதகர் வச்சிருக்காரு? ஒரு மேய்ப்பர் யாரு கொடுத்துருக்காரு? அவங்க தான் கொடுக்கணும், அவங்க கையிலிருந்து வாங்கணும். இது ஒரு பிளஸ்ஸிங், இது ஒரு ஆசீர்வாதம். நமக்கே எடுத்து குடிச்சுக்கோங்க. ஆண்டவர் அன்னைக்கு எல்லாத்துக்கும் அவர் கையில் தானே கொடுத்தாரு. திராட்சை ரசமாக இருக்கட்டும், அப்பத்தியா இருக்கு, அவர் பிட்டு கொடுத்தார், அவர் எடுத்து. அப்படிதான் இருக்கு வசனம். நீ போப்பா, நீ எடுத்து குடிச்சுக்கோ, நீ எடுத்து குடிச்சுக்கோ. கர்த்தர் சொல்லலை, கர்த்தர் செய்யலை. ஏன்னா கர்த்தருக்கு தெரியுது அது கனமுள்ளது என்று சொல்லி. இன்னைக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது திருவிருந்து எவ்வளவு ஒரு கனமான ஒரு காரியம் என்று சொல்லி. அதனால டிவி பாருங்க, பிரசங்கத்தை கேளுங்க, சரியானதை எடுத்துக்கொள்ளுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக மட்டுமே அதை எடுத்துக்கொள்ளுங்க, சத்தியத்தினுடைய தெளிவுக்காக எடுத்துக்கொள்ளுங்க. பட் ஆனால் அதுதான் அவர்தான் அப்படின்ட்டு என்ன பண்ணிடாதீங்க, ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஏன் சொன்னால், ஒரு ஆடு போய் உள்ளே விழுந்துச்சுன்னா பின்னால் போகிறது அத்தனையும் அங்கே தான் போய் விழுகும், குழிக்குள்ள தான் விழுகும். ஆனால் நமக்கு ஒரு மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர் ஏசப்பா இருக்கார். அவர் கொடுத்துருக்கிற ஒரு மேய்ப்பர் இங்கே இருக்கார். அவருக்கு தெரியும் கர்த்தர் எதை சொல்கிறாரு, எதை சொல்லணும், எப்படி செய்யணும், எப்படி நடத்தணும் என்று சொல்லி அங்கே தெரியும். அவர்கள் சரியாய் செய்வார்கள். எங்கள் சபையில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. நானில் அப்பா ரொம்ப இதாக இருப்பாங்க. எல்லா மீட்டிங்க்கும் யாரையும் அலோவ் பண்ண மாட்டார். சில மீட்டிங் போகலான்னா தான் போவாங்க. போகும்போது எல்லாரும் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பா நாங்கள் போகட்டுமா? 4 மாவடியில் நடக்கும் மீட்டிங்கு ஒவ்வொரு ஜனவரி மாதமும். ஒரு பிரதர் இருக்கார், அப்பா நான் போகவா? 3 நாள் போகிறப்பா, கொஞ்சம் ஃப்ரீயாக குடும்பத்தோடு போகிறேன். சரி மகனே போயிட்டு வாம்பார். கேட்காம யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, போகவும் மாட்டாங்க. வேறு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா இந்த வாரம் நான் ஊருக்கு போகிறேன், இந்த வர முடியாது, அங்கே போய் எங்கள் தெரிஞ்ச சபைக்கு நான் போய்க்கிறப்பேன். சரி போயிட்டு வாங்க. கிறிஸ்மஸ்க்கு எங்கே வேணால் போங்கன்னு விட்டுருவோம். கிறிஸ்மஸ்க்கு ஏன்னா ஊருக்கு போவாங்க இல்லையா, திருப்பூர்காரங்க சொந்த ஊர் இது கிடையாது, எல்லாம் அங்கே இங்கேருந்து வந்திருப்பாங்க. கிறிஸ்மஸ் எங்கள் சர்ச்சு காலியாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ ஒரு 30-40 பேர் தான் இருப்பாங்க கிறிஸ்மஸ்க்கெல்லாம். நியூ இயருக்கு எங்கள் அப்பா சொல்லிடுவார், நியூ இயருக்கு யாரும் எங்கேயும் போகக்கூடாது, எல்லாம் என்ன பண்ணு. ஏன்னா இது எனக்கு கொண்டாட்டத்தின் நாள். நியூ இயர் என்னதுங்க, புது வருஷம் கொண்டாட்டம். அது ஒரு சந்தோஷமான நாள். புது வருஷத்துக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். ஒருத்தரும் வேறு எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது,
போனவங்க அத்தனையும் திரும்பி வந்துடுவாங்க, சபை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். அப்படி சபையில் அப்படிப்பட்ட விசுவாசிகளும் ஊழியக்காரங்களும் அவ்வளோ அதிகமாக நேசிக்கணும். ஏன்னா நமக்காக வார்த்தைகளை வாங்கி கொடுக்குறாங்க, நமக்காக முழங்கால் பட்டிக்கிட்டு ஜெபிக்கிறாங்க, நமக்காக பரிந்து பேசுகிறாங்க. மோசே பரிந்து பேசுனனால தான் அத்தனை ஜனங்களுக்கும் அன்னைக்கு சாவுலேருந்து தப்பிச்சாங்க. இல்லைன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, மோசே நீ கொஞ்சம் ஒதுங்கி நில்லு, போட்டு தள்ளிடுறேன் அப்படிங்காரு. அத்தனை பேர்த்தையும் ஒரே இதில் என்ன பண்ணிடுறேன், தூக்கிடுறேன். மோசே சொல்கிறான், வேணாம் ஆண்டவரே, என் பேரை கூடி உங்கள் புத்தகத்திலேருந்து என்ன பண்ணிடுங்க, கிறுக்கி விட்டுருங்க, ஜனங்களை விட்டுருங்க ஐயா, அவங்க ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா, என்ன வேணால் தூக்கிடுங்காரு. அப்போது கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் அந்த மீடியேட்டர் வேலையை செய்கிறவங்க தான் ஊழியக்காரங்க. கனம் பண்ணுங்க, ஊழியக்காரருடைய வார்த்தைகளை அங்கீகரிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இவர் தான் பொறுப்பாளி, உத்தரவாளி. அம்மா தான் பொறுப்பாளி, உத்தரவாளி. ஆலோசனையை இங்கே கேளுங்க, ஆலோசனையை வேற எங்கேயும் கேட்பீர்கள் என்று சொன்னால் அது என்னவாகுங்க, மாறுதலாகத்தான் போகும், தவறாகத்தான் போகும். சரி, கதைக்கு வருவோம். இந்த ராகாப் சொன்ன அத்தனை வார்த்தையிலுமே இயேசு கர்த்தர் 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 என்று சொல்லி கர்த்தரை கனப்படுத்துகிறாள். கர்த்தருடைய ஜனங்களோடு சேர்ந்து வாழணும் அப்படின்னு, ஆண்டவரோடு நெருங்கணும், ஆண்டவருடைய ஜனங்களோடு வாழணும், கர்த்தரை பற்றி அதிகமாய் பேசி கர்த்தரோடு இணையணுங்கிற ஒரு எண்ணம் அவளுக்குள்ள இருந்தது என்பதினால் தான், நான் விளக்க முடியல, டைம் ஆயிடுச்சு. என்பதினால் மாத்திரமே கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுங்களா, அந்த பட்டணம் ஃபுல்லாக அழிக்கப்படுகிறது. இவளுடைய காரியத்தை மட்டும், இவளுடைய குடும்பத்தை மட்டும் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஆனால் அந்நிய ஸ்திரீ, இது ரொம்ப 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 சூப்பரான டாபிக் இது. அவளை ஆண்டவரை அறியாதவள், இதுவரைக்கும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்காதவள், கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைக்காதவள், எதுவுமே தெரியாத ஒரு ஸ்திரீயானவள் போய் உங்க ஆண்டவர் தாங்க இப்படி செஞ்சாரு, உங்க ஆண்டவர் தாங்க இப்படி செஞ்சாரு, உங்க ஆண்டவர் தாங்க இப்படி செஞ்சாரு, உங்க ஆண்டவர் தான் உன்னை காப்பாற்றினார், நடத்தினார், உங்க ஆண்டவர் உங்க ஆண்டவர் உங்க ஆண்டவர் உங்க ஆண்டவர் உங்க ஆண்டவர் உங்க ஆண்டவர் என்று சொல்லி 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 கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கவே கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா, உன்னை காப்பாற்றி உன் பேரை நான் மாற்றேன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு நம்ம அப்படி சொல்றது இல்ல, நான் தான் செஞ்சேன், எங்க அப்பா செஞ்சார், என் அம்மா செஞ்சார் இல்லையா. கர்த்தரை கனம் பண்ண முந்திக் கொள்ள வேண்டும், கர்த்தரை தான் கனம் பண்ணணும். கர்த்தர் யார் என்று சொல்லி அறிந்து கொண்டால் நாம் கர்த்தரை கனம் பண்ணாமல் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அவ கர்த்தரை கனம் பண்ண கர்த்தர் என்ன பண்ணாருங்க, இதை பார்த்த ஆண்டவர் அவ வாழ்க்கையிலிருந்து எல்லா பழைய பேரை, பழைய அந்த வேசிங்கிற நாமத்தை எல்லாம் தூக்கி போட்டு அவளையும் தன் ஜனத்தோடு, அந்நிய ஸ்திரீயாக இருந்த அவளையும் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய தாயாக கர்த்தர் மாற்றி அவளுக்கு மிக பெரிதான ஒரு கனத்தை கொண்டு வந்தார். அவ செஞ்சது ஒன்று தான், கர்த்தர்னு சொல்லிட்டா. கர்த்தர் தான் எல்லான்னு சொல்லிட்டா, கர்த்தர் தான் எல்லாருக்குமே எல்லான்னு சொல்லிட்டார். ஆமே, சொல்ல மாட்டீங்களே அல்லேலூயா. நீங்களும் சொல்லுங்க, கர்த்தர் தான், அவர் மட்டும்தான், அவர் தான் சொல்லவே நிச்சயமாகவே நம்முடைய இது எல்லாம் என்ன பண்ணிடுங்க, மாறும். கர்த்தர் தான் அதை அவளுக்கு என்ன பண்ணிவிட்டார், அதை செய்து கொடுத்தார். யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாமா? யாக்கோபு 4:8 ஒன்று மட்டும் வாசிச்சிருங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ராகாப் அதை தான் செஞ்சான். எல்லாத்தையும் விட்டுட்டா, தன் தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் 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 என்று சொல்லி கர்த்தரோடு சேர நினைத்ததினாலே, நான் உங்களோடு சேர்ந்து இருக்கிறேன் என்கிற ஒரு வாக்கு கொடுத்ததினாலே கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவளை காப்பாற்றார். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த, கர்த்தரை பேரை பெருமைப்படுத்த, கர்த்தரோடு இணைந்திருக்கணும்னு சொல்லி எல்லாவற்றையும் சொல்லவே கர்த்தர் அவளை அந்த இடத்துல சேர நினைத்ததினால், இந்த வசனம் தான் சொல்லுது, நீங்கள் கர்த்தரோடு என்ன தேவனிடத்தில் சேருங்க, அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களிடத்தில் சேருவார். கர்த்தர் உயர்ந்தவருங்க. எங்கே இருக்காரு நம்ம ஆண்டவர்? எங்கே பார்ப்போம்? வானத்தில் பார்ப்போம். எங்கே இருக்காரு? உயரத்தில் இருக்கார். நீங்கள் கர்த்தரோடு சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் எங்கே போயிடுவீங்க. அதாவது அந்த இடம் சொல்லும்போது வாழ்க்கையின் படியாய் தேவனிடத்தில் சேர கர்த்தர் எப்படி உயரத்தில் இருக்கிறாரோ, உயர்ந்து இருக்கிறாரோ, நம்மளையும் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். குடும்ப ஆசீர்வாதத்துக்கு பிரசங்கம் போதுமா?
குடும்ப ஆசீர்வாதத்துக்கு பிரசங்கம் போதுமா? ஆமென். குடும்பம் உயர்த்தப்படணும்னா சத்தியம் தெரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் கர்த்தர் மட்டும்தான். நீங்கள் ஆண்டவரை கிட்ட சேரும் பொழுது, ஆண்டவரை தேடி வரும் பொழுது, ஆண்டவர் பக்கத்திலேயே நெருங்கி இருக்கும் பொழுது, அவருடைய சத்தியத்தை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? உயர்த்தப்படுவீர்கள். உங்களிடத்தில் இருக்கிற சகலமும் என்ன பண்ணும்? காணாமல் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேலே எந்திரிச்சு வந்துடுவீங்க. அப்படியே இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், இதுவரைக்கும் நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருப்பேன் என்று சொன்னால், அந்த 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், உங்கள் கைகள் எல்லாம் சுத்திகரிச்சிருங்க. இப்போ அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? 4வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை மட்டும் வாசிக்கிறீங்களா? சேருவார். கவனிங்க, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள். சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். ஆமென். சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். அடுத்தது வாசிங்க. இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நீங்கள் ஆண்டவர் பக்கம் சேர முடியும். ஆண்டவரோடு நீங்கள் சேர்ந்தால் மட்டுமே அவர் இருக்கிற இடமாகிய அந்த உயரத்துக்கு, உன்னதத்திற்கு உங்களால் கடந்து வர முடியும். ஆமென், ஆமென். உங்களுடைய அவப்பெயர்கள் எல்லாம் அப்போ தான் மாற்றும். அப்போ தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான கெட்ட பேர் மாறி போகும். உங்களை இதுவரைக்கும் பழித்து பேசியிருக்கலாம், இதுவரைக்கும் உங்களை ஏளனப்படுத்தி இருக்கலாம். நீங்கள் நெருங்கி ஆண்டவர் சமூகத்துக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நெருங்கி ஆண்டவர் சமூகத்துக்குள்ளே வரவே கர்த்தர் சகலத்தையும் மாற்றிடுவார். ராகாப் என்னும் வேசியை கர்த்தர் கனமுள்ள ஸ்திரியாய் மாற்றினார். அவளை விசுவாசத்தின் மாதிரியாய் கர்த்தர் மாற்றினார். அவளுடைய பேரில் நீதிமான் அப்படிங்கிற அவளை ஒரு நல்ல ஒரு பட்டத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டதான ஆசீர்வாத நன்மைகள் எல்லாம் எப்போ கிடைச்சது தெரியுங்களா? அவள் கர்த்தரிடத்தில் சேரும் பொழுது, கர்த்தர் பக்கமாய் நெருங்கி வரும் பொழுது, கர்த்தர் பக்கமாய் தன்னை கொண்டு வரும் பொழுது, தன் கைகளை சுத்திகரித்தாள், தன்னுடைய காரியங்களை விட்டு. அதுக்கப்புறம் அவள் வேசித்தனம் பண்ணியிருப்பாள்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது, இருக்கவே இருக்காது, இருக்கவும் முடியாது. அது வரைக்கும் அவள் வேசியா இருந்திருக்கலாம், அது வரைக்கும் பாவத்தினால் அவளுடைய வாழ்க்கை பிழைப்பு இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவள் கை பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகோ அவளுடைய வாழ்க்கையில பாவம் இல்லை, அவளுடைய வாழ்க்கையில பாவம் இல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்பதாங்க கடந்து வந்துச்சு. அவள் கரங்கள் சுத்திகரிக்கப்பட்ட பொழுது, அவள் இருதயம் சுத்தமாக்கப்பட்ட போகுது, அவள் முழுமையாய் தேவனை ஏற்றுக்கொண்ட பொழுது, அவளுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதமான பெயர்கள், ஓ கர்த்தர் அவளுக்கு அதை கொடுத்தார். எஸ், ஹalleluya. அப்படியே கண்களை மூடிக்கொள்வோமா? ஓ கண்களை மூடிக்கொள்வோம். ஹalleluya. ரிபஹ ஷஹதரனமா. இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை சொல்ல போகிறோம், ஆண்டவரே என் கை, என் இருதயத்தை நான் சுத்திகரிப்புக்கு நேராக கொடுக்க போகிறேன். அப்படியே அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிருங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்க பேசுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க. ஒரு 5 நிமிடம் மாத்திரமே. எஸ், இது அனலாய் மாறப்போகிறது. அந்த ஆதி திருச்சபையில் அந்த மேல் வீட்டு அறையிலே நிரப்பப்பட்டதான அதே வல்லமை இந்த இடத்துல இறங்கி வந்து ஹalleluya நம்மை நிரப்ப போகிறது. எஸ் எஸ் எஸ், பெற்றுக்கொள்ளுங்க அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க அந்த வல்லமையை, பெற்றுக்கொள்ளுங்க. பேசுங்க பேசுங்க. எஸ், இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஓ ஹalleluya. அந்நிய பாஷை பேச தெரியாதவங்க ஏசப்பான்னு கூப்பிடுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. ரிபா பா 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 பா. ஓ ரிகா பா 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 ரிபி பா பா. இரிமா பா 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 பா. இரிபி பா புஷி பி பா. இரமே ஹெபே ஹெபே. ஓ ரிகே பா diga 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 rigama la borba le bishi biri 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 biga udiga ete meheti mehatu hatu ramahatara. Yes 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 yes. Oh hallelujah, oh hallelujah, oh hallelujah, oh hallelujah. பெற்றுக்கொள்ளுங்க. Oh hallelujah. Oh அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னுடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறார், உன் முகத்தை பிரகாசிப்பிக்கிற தேவன் இறங்கி வந்திருக்கிறார். இதுவரை நீ கண்டிராத பெரிய காரியங்களை காண கர்த்தர் உன் கண்களை திறக்கிறார். Riba ba 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 ba. Riba ba 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 shaba. Iga meke diribika. Iga meke diribika. Yes yes. Riki meki. Ribi bi bi bi. Iga mashiga tura mahatura. Riba la bushi andura mahetira daranama.
நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி பரிசுத்த ஆவியானவர். நிரப்புங்க 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 நிரப்புங்க, நிரப்பப்படுகிற அனுபவம். நிரப்புங்க நிரப்புங்க. நல்லா 2 கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. என் கரங்களை சுத்திகரிங்க, என் இருதயத்தை சுத்திகரிங்க, என் சிந்தையை சுத்திகரிங்க, என் உள்ளத்தை சுத்திகரிங்க. இதுவரை நான் கண்டிராத, இதுவரை நான் பார்த்திடாத, இதுவரை நான் பெற்றிடாத புதிய காரியங்களுக்குள்ளாக, மிக பெரிதான ஆசீர்வாத அபிஷேக நன்மைகளுக்குள்ளாக நான் கடந்து வருவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன். இருதயத்தை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என் கரங்களை பரிசுத்தப்படுத்துங்க, என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க, என் பார்வையை பரிசுத்தப்படுத்துங்க. வாலிப பிள்ளைங்க, வாலிப தம்பிமார்கள் சொல்லுங்க. யோபு பக்தன் யோபு இப்படியா சொல்லுகிறார், என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? என் கண்ணோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன், என் கண்களோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். இனி நான் பாவத்தை பார்க்க மாட்டேன், இனி நான் அக்கிரமத்தை பார்க்க மாட்டேன், இனி நான் அநியாயத்தை பார்க்க மாட்டேங்க. ஓ ரிகா பஹதுரா பஷிதாரா நாமா ரிபலபூஷி அந்துரா பகுதிரினி மகபரபூதி அந்துரதரனமா. அநேகருடைய மொபைல் போனில் இருக்கிற பாவ காரியங்களை கர்த்தர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்வது தவறு என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்க. ஆண்டவரே, அநேக முறை நான் ஜெபிக்கிறேன், அநேக சமயம் உங்க சமூகத்தை தேடி வர, இந்த பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கலன்னு சொல்றீங்களா? எஸ், ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுங்க, 2 கரங்களை உயர்த்துங்க. உங்க பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவா. உங்களை சூழ்ந்திருக்கிற உங்களை பாவ கட்டிலிருந்து, உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற சகல பாவ காரியங்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை கொடுக்க நினைக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நான் சபைக்குள்ள வந்தா ஆவியில நிரம்புறேன், சபைக்குள்ள வந்து அந்நிய பாஷை பேசுறேன், நான் சபைக்குள்ள வந்து தீர்க்க தரிசனம் சொல்றேன், நான் சபைக்குள்ள வந்து சகல காரியங்களும் செயல்படுகிறேன். ஆனால் என்னுடைய தனிமையில், என்னுடைய அந்தரங்கத்தில் அநேக பாவங்கள் உண்டு, என்னுடைய அந்தரங்கத்தில் அநேக பாவங்கள் உண்டு என்று சொல்லி குமரி கொண்டிருக்கிற, உங்கள் உள்ளத்திலே பேசிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாவத்தை கர்த்தர் உன் முதுகுக்கு பின்னாலே ஆழ் கடலிலே தூக்கி போட்டார். Rika mashida rama rebe bebe shebe hedere nema regadura mashiga dirini mahatura daranama. இது ஒரு அர்ப்பணிப்பு நேரம், இது ஒரு அர்ப்பணிப்பு நேரம். கண்களை மூடி கர்த்தரோடு பேசுங்க, கண்களை மூடி கர்த்தரோடு பேசுங்க. எஸ், ஹல்லேலூயா. அருமையான தேவஜனங்களே, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கலைன்னா அதுக்கு காரணம் நீங்களும் நானும் தாங்க. நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்காம போறதுக்கு நம்ம கண்கள் திறக்கப்படலைங்க. ஓ ஹல்லேலூயா. அந்த துறவு இருந்துச்சு, பிள்ளை சாக போகுது, ஆனா அவ கண்ணுக்கு தெரியலங்க, ஆகாருடைய கண்ணுக்கு தெரியல. எப்பொழுது கர்த்தர் இறங்கி வந்து அவளோடு பேசி அவள் கண்ணை திறந்தாரோ, அவள் பிள்ளை பிறந்தது, அவள் பிள்ளை சாகலைங்க. ஓ, அது உயிர் பிழைத்து தப்பித்து கொண்டதுங்க. ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாரே என்று சொன்னார், கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாரே என்று சொன்னார். அருமையான தேவஜனங்களே, நீங்க கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. வாலிப தம்பிங்க, வாலிப தங்கச்சிமா, நீங்க சொல்லுங்க, ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, என் வாலிப பிராயத்தில் ஆண்டவரே, நான் அநேக தவறுகளை செஞ்சிருந்தேன்னா ஒரு விஷயம் எனக்கு இறங்கி வாங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. ரிபா ஷிகாதி ரபா ஹதரனமா கர்த்தரை தெரியாத ஒரு ஸ்திரீயை ஆண்டவரை புகழுவாளே என்று சொன்னாள். கர்த்தர் யார் என்று தெரியாதவளே, அதுவரைக்கும் கர்த்தரை வணங்காத ஒரு ஸ்திரீயே, உங்க தேவன் தாங்க உனக்கு அற்புதம் செஞ்சாரு, உங்க தேவன் தாங்க செங்கடலை பிளந்தாருன்னு சொல்லுவாரு என்று சொன்னா, இன்னைக்கு இங்க நிக்கிற அத்தனை பேருக்கு கர்த்தர் யாருன்னு தெரியுங்க. இங்க நிக்கிற அத்தனை பேருக்கு உங்க தேவன் யாருன்னு தெரியும். நீங்க வணங்குற உங்க கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர்னு தெரியும், சகல அதிகாரங்களை கொண்டவர்னு தெரியும். கூப்பிடுங்க உங்க ஆண்டவரை, அவளே கர்த்தர் என்று சொல்லுவாளே என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை வார்த்தையில அறிக்கை செய்யாமல் இருப்பது எப்படி?
ரே பாபா பாபா ஷிகாதாரா பஹதுராதாரா நாமா ரி மாமா 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 மாரி ரே ஷிதரேனமா. கவனிங்க, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு இன்னும் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரே நிமிஷம் மாத்திரம், ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு தான், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெருப்பை இன்னும் ஃபயரை இன்னும் அது பற்றி எறிவதற்காகத்தான், உங்கள் விசுவாசத்தை உந்தி தள்ளுவதற்காகத்தான் சொல்லுகிறேன். லூக்கா பைபிள் யாரும் எடுக்க வேண்டாம். லூக்கா 7வது அதிகாரத்தில் இந்த 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் அங்கே நடக்கும். நாயின் ஊர் விதவை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாயின் என்கிற ஊரில் ஒரு பொண்ணுக்கு செய்த அற்புதம். அவளுக்கு ஒரே ஒரு மகன் என்று சொல்லி வேதம் அந்த இடத்துல சொல்லுகிறது. அவளுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தான். அவனும் செத்து போயிட்டான். அந்த லேடி, அந்த பொண்ணு, அந்த அம்மா இருக்கிற ஒரு மகனும் செத்து போயிட்டானே, இனி யாரும் இல்லை அவளுக்கு. அவளுக்கு கைம்பெண், விதவை ஸ்திரீ. அவளை ஆற்றுவதற்கு, அவளுடைய கஷ்டத்தில் பங்கெடுப்பதற்கு, அவளுடைய துக்கத்தில் பங்கெடுப்பதற்கு, அவளுக்கு உதவி செய்வதற்கு ஒரு பெண் சமுதாயத்தில் பிழைப்பது ரொம்ப கஷ்டம். தனியாக நின்று வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அவளுக்கு அந்த சூழ்நிலை தான் அந்த இடத்துல நேரிட்டது. ஒரு மகன் இருந்தான், ஒரு துணை இருந்துச்சு, செத்து போயிட்டான். ரொம்ப துக்கத்தோடு, ரொம்பமான ஒரு துக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு அவளை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாடையில் ஏற்றி, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ஊருக்கு புறம்பே தான் எல்லாத்துக்கும் சுடுகாடு இருக்கும். அந்த ஏரியாவுக்கு பின்னால் ஒதுக்குப்புறத்தில் சுடுகாட்டுக்கு நேராக ஒரு ஊர்வலம் வருது. நமக்கு தெரியும், நம்ம ஊரில் ஒரு மரித்தவர்களை கொண்டு போகும்போது அதை சவ ஊர்வலம் என்று சொல்லுவோம். சாவு ஊர்வலம். அதே போல் தான் அவளுடைய வாழ்க்கையிலும் பையன் செத்து போயிட்டான்னு சொல்லி கொஞ்சம் நபர்கள், ஆண்கள், யாரோ அந்த ஊருக்காரங்க அவளை, அந்த பையனை தூக்கி பாடையில் வச்சுட்டு வர்றாங்க வெளியில். ரூத்துக்கு தற்செயலாக ஒரு சம்பவம் நடந்துச்சு, அவள் வாழ்க்கை மாறிச்சு. ராகாப்புக்கு தற்செயலாக ஒரு சம்பவம் நடந்துச்சு, 2 பேர் உள்ளே வந்தாங்க, அவளுடைய பட்டம் மாறிச்சு, அவள் வாழ்க்கை மாறிச்சு. இந்த லேடிக்கும் அப்படி தாங்க, ஒரு தற்செயலாக அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. சாவு ஊர்வலம் ஊரை விட்டு வெளியே வரும். இயேசு ஊர்வலம் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏசப்பா தன் சீஷர்களோடு அந்த ஊருக்குள்ளே பிரவேசிப்பார். ஒரு ஊர்வலம் செத்து போன தன் பையனை தூக்கிட்டு வெளியில் வரும். இன்னொரு ஊர்வலம் ஜீவ ஊர்வலம். அது ஜீவனை கொடுக்கிற ஊர்வலம், திரும்பவும் இழந்ததை கொடுக்கிற ஊர்வலம், திரும்பவும் ஜீவனை தருகிற, மரித்து போனவனை எழுப்புகிற, செத்த அனுபவங்களை மாற்றுகிற, உன் கவலை கண்ணீரை போக்குகிற, உனக்கு இனிமேல் இல்லை என்கிற எண்ணத்தை மாற்றுகிற. இனி யார் என் கையை பிடிப்பா, இனி யார் என்ன தூக்கி விடுவா, இருந்த ஒரு பையனும் செத்துட்டானேன்னு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிற, இனி யாரு என்னுடைய குடும்பத்தை தூக்குவா, இனி யாரு என் குடும்பத்தை உயர்த்துவா, நடத்துவா, என்னை காப்பாத்துவா தெரியாத அந்த நேரத்தில் தற்செயலா ஒரு ஜீவ ஊர்வலம், ஏசப்பா ஊர்வலம் வருது. தன் சீஷர்களோடு வராருங்க. சாவு ஊர்வலம் ஒரு பக்கம் வருது, வெளியில் ஊருக்குள்ளே ஒரு ஜீவ ஊர்வலம் போகிறது. தற்செயலாய் அவளுக்கும் இயேசு ஊர்வலம் வந்தது. வந்தாரு. நல்லா கவனிக்கணும், எல்லாரும் போய் கேட்டாங்க. அற்புதம் பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும், குஷ்டரோகிகளாக இருக்கட்டும், குருடர்களாக இருக்கட்டும், சப்பானிகளாக இருக்கட்டும், பார்வை இல்லாதவர்களாக இருக்கட்டும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, எனக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் இந்த விதவையோ ஏசப்பா கிட்ட எதுவுமே கேட்கல. ஏசப்பா இந்த லாசரு செத்து போயிடுவார், லாசரு செத்து போனோடனே லாசருடைய சகோதரி வந்து ஏசப்பா நீர் இருந்திருந்தீர் என்று சொன்னால்
உங்கள் நண்பர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், என்னுடைய சகோதரர் என்ன பண்ண மரித்திருக்க மாட்டாரு. அது வேற விசுவாசம். இங்கே பாருங்கள், விசுவாசமே இல்லை, செத்து போன கவலை தான், செத்து போன கவலை மட்டும்தான். தற்செயலாய் ஆண்டவருடைய வருகை உள்ளே வரும் பொழுது இவளை பார்க்குற ஆண்டவர் பார்த்தார், அவ்வளோதான். இவ பேசலை, கேட்கல, அவகிட்ட ஒரு வார்த்தை இல்லை, வசனத்தை நல்லா டைம் இல்லை வாசிக்கிறதுக்கு. எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவளை பார்த்தவர் அவளை ரீட் பண்ண ஆரம்பித்தார், அவள் இருதயத்தில் ரீட் பண்ண ஆரம்பித்தார். அதுதான் வசனம் இருக்கு, மனுஷனோ உங்கள் முகத்தை மட்டும்தான் பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்க இருதயத்தை பார்க்கிறாருங்க. அம்மா, என் சகோதரியே, சகோதரனே, உங்க இருதயத்தை பார்க்கிறாருங்க. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத வேதனை, யாருக்கிட்டையும் பகிர முடியாத கஷ்டம், உங்க வாழ்க்கையினுடைய அழிவு உங்களுடைய இருதயத்தை அப்படியே பொழந்துக்கிட்டு இருக்கும். அந்த இருதயத்தை நெஞ்ச பிளக்கிற ஒரு அனுபவம். அவ்வளவு வேதனையோடு நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, அவ்வளவு கஷ்டத்தோடு நீங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கீங்க. உங்க இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ரீட் பண்றதுக்கு ஒரு ஆண்டவர், அவங்கள விட்டுருங்க, கத்தட்டும், ஆண்டவரோடு பேசட்டும். எஸ், யாரும் தொட வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம், அவங்க பேசட்டும் பேசட்டும் பேசட்டும். கூப்பிடட்டும். அப்பாவை தான் கூப்பிடுறாங்க, ஏசப்பாவை கூப்பிடுறாங்க. உங்க இருதயத்தை பார்க்கிறவர் ரீட் பண்ணுவாருங்க. உங்க இருதயத்தை ரீட் பண்ணுவார். உங்க இருதயத்தில் என்ன ஓடுதுன்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். உங்க கணவருக்கு தெரியாது, உங்க தகப்பனுக்கு தெரியாது, உங்க தாய்க்கு தெரியாது, உங்க பிள்ளைக்கு தெரியாது, உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியாது, உங்களுக்கு முன்னால் நிற்கிற எனக்கு தெரியாது, உங்க பாஸ்டருக்கு, பாஸ்டர் அம்மாக்கு யாருக்கும் தெரியாது. God knows everything. கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் சகலத்தையும் அறிகிறார். இந்த இரவு நேரத்தில், இந்த மாலை பொழுதுல, உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நினைவுகளை, உங்கள் இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணங்களை, உங்கள் இருதயங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற குமுறல்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லா 2 கரங்களை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் கொட்டிருங்க. நல்லா 2 கரங்களை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் கொட்டிருங்க. நன்றி சொல்லிருங்க. கூப்பிட்டுருங்க, கூப்பிட்டுருங்க. என்ன பார்க்க ஆள் இல்ல, என்ன கேட்க ஆள் இல்ல, என்ன விசாரிக்க ஆள் இல்ல. கலங்காதே மகளே, நீ கலங்காதே. பிள்ளையே, நீ கலங்காதப்பா. பிள்ளையே, நீ கலங்காதப்பா. பிள்ளையே, நீ கலங்காதப்பா. பிள்ளையே, நீ கலங்காதப்பா. பிள்ளையே, நீ கலங்காத. மகளே, நீ கலங்காத. நீ திடன்கொள், நீ திடன்கொள், நீ திடன்கொள். நம்பினோர் உன்னை கைவிடலாம், நம்பினோர் உன்னை கைவிடலாம். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கு பணம் வராம போகலாம். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நன்மை வராமல் போகலாம். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து உனக்கு எந்த காரியமும் கிடைக்காமல் போகலாம். எஸ், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை அவர் கைவிட மாட்டார். 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 ரிபாபா ஷகபா ஹபா ஹபா ரிகபா ஹபா 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 ரிகபா ஹபா 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 ரிகமா ஷிகமா ஹத்துரதரனமா. உன் வேதனைகளை மாற்றுவார். உன் துக்க நாட்கள் முடிந்தது. உன் துக்க நாட்கள் முடிந்தது. உன் துக்க நாட்கள் முடிந்தது. அடுத்த விடியல் உனக்கு ஆசீர்வாதம். அடுத்த விடியல் உனக்கு நன்மைங்க. அடுத்த விடியல் உன்னுடைய வாழ்க்கையில நீ பார்த்திராத பெரிய பிரம்மாண்டமான ஒரு விடியலை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
ரா பா 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 ரீ பா 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 பா. எஸ். ரீ கா பா பா பா. ஊழியக்காரங்க அந்நிய பாஷையில பேசுங்க, மைக்க கொடுங்க. எஸ். இந்த நேரத்தில் எஸ், அநேகருடைய விடுதலைக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். விடுதலைக்காய் ஜெபிக்க போகிறேன். Right now, in Jesus' name. Right now, in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற சாத்தானே, உடக்கி வச்சிருக்கிற சாத்தானே, உங்க பிள்ளைகளை ஆராதிக்க கூடாதபடிக்கு தடுத்து வச்சிருக்கிற சாத்தானே, இயேசுவே உங்க நாமத்தை கொண்டு நான் விரட்டுகிறேன். உங்க நாமத்தை கொண்டு வெளியே விரட்டுகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள் விடுதலையே. கர்த்தருடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள். கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ என்று சொல்லி கட்டளையிடுகிறேன். பலவீனத்தின் ஆவியே, பலவீனத்தின் ஆவியே, சரீரத்தை பலவீனப்படுத்துகிற, சிந்தையை பலவீனப்படுத்துகிற சத்துருவே, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாசத்துல குறைவை கொண்டுகிற, விசுவாசத்துல குறைவை கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் கடனுக்கு நேராய் அழைத்து செல்லுகிற, மீண்டும் மீண்டும் மனுஷனுடைய தயவை தேடி அழைத்து கொண்டு போகிற, மீண்டும் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு நேராய் அழைத்து கொண்டு போகிற சத்துருவே, இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். எடு கைய, எடு கைய. எகிப்திலிருந்து விடுதலையான பிறகு இனி எகிப்தில் இருந்த வாத உனக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல. பின்தொடர்ந்து வந்த சத்ருவை கர்த்தர் கடலிலே மூழ்கடித்தார். கர்த்தர் கடலிலே மூழ்கடித்தார். Yes. 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 Riga maha. Yes. Lima ruba hadarana. Ribelebe shigendere ne makara. அவ்விசுவாசத்தை கொண்டு வருகிற, அவ்விசுவாசத்தை கொண்டு வருகிற சத்துருவை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் என் ஜனங்கள் வெட்கப்படுவது கிடையாது. என் ஜனங்கள் வெட்கப்படுவது கிடையாது. சத்துருவே நீ சந்தோஷப்படாத. சொல்லுங்க, சத்துருவே நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என் மீட்பர் என்னோடு இருக்கிறார், என் மீட்பர் என்னோடு இருக்கிறார், என் மீட்பர் என்னோடு இருக்கிறார். கவலையோடு கண்ணீரோடு வந்த அந்த ஸ்திரீ, யாரும் தேற்றுவார் யாரும் இல்லை, இனி ஆதரிப்பார் யாரும் இல்லை, அடைக்கலம் யாரும் இல்லைன்னு நினைச்சு இருந்த ஒன்னையும் இழந்துட்டேனேன்னு சொல்லி வந்தா. கேட்கவே இல்லை. இருதயத்தை பார்த்த ஆண்டவர் அவகிட்ட போகவே இல்லை. நேராக அந்த பாடையை சுமந்து வர்றாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பான்னாரு. நின்னாங்க, செவி கொடுத்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுங்க. மனுஷனுடைய வார்த்தை இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தை. வேதம் என்ன சொல்லுகிறதோ செவி கொடுங்க. செவி கொடுத்து நின்றார்கள். ஒண்ணுமே சொல்லல ஆண்டவர், ஒண்ணுமே செய்யல ஆண்டவர். பாடைய தொட்டார், பாடைய டச் பண்ணார்.
அந்த ஒரு தொடுதல் அந்த லேடி பொண்ணோட வாழ்க்கை மாறிச்சு, அந்த ஸ்திரீயோட வாழ்க்கை மாறிச்சு. ஒரு தொடுதல்ல வாழ்க்கை மாறுதுன்னா இன்னைக்கு வேதத்துல 1000 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, 1000 சத்திய வசனங்கள் இருக்கிறது, 1000 தேற்றக்கூடிய வார்த்தைகள், வாக்குத்தத்தமான வார்த்தைகள் இருக்கிறது. அந்த ஒரு தொடுதலிலே அற்புதம் உண்டு என்று சொன்னால் இன்னைக்கு அநேக அற்புதங்கள் இருக்கு. உங்களுக்கு ஏகப்பட்ட அடையாளங்கள் இருக்கிறது. நமக்கு எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடக்கம் பண்ண வந்தாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அடக்கம் பண்ண வந்தாங்க, ஆமீன் தானங்க? அடக்கம் பண்ணதான் வந்தாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. மரண ஊர்வலம் ஜீவ ஊர்வலமா மாறிடுச்சு. இன்னைக்கு அநேகருடைய மரண ஊர்வலம் ஜீவ ஊர்வலமாய் மாறிவிட்டது. நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், அநேகருடைய மரண ஊர்வலம் ஜீவ ஊர்வலமாய் மாறிவிட்டது. இயேசு உங்களுக்குள் வந்து விட்டார். இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள் வந்து விட்டது. கர்த்தர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். எல்லா நாளும் கர்த்தர் நம்மோடு கூட நின்று நம்மளை நடத்த விரும்புகிறார். ஒன்றை மாத்திரம் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்னால சுத்தமா இருங்க, சுத்தமா இருங்க. பாவத்தை விட்டு விலகி இருங்க. கைகளை சுத்திகரிங்க, கண்களை சுத்திகரிங்க, இருதயத்தை சுத்திகரிங்க, வார்த்தையை சுத்திகரிங்க. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. பொய் பேசாதீங்க, கபடு செய்யாதீங்க, வஞ்சன்ஸ் வைக்காதீங்க, தீங்கு செய்யாதீங்க, பிறரை நேசிங்க, அன்பு செலுத்துங்க, வார்த்தைக்கு செவி கொடுங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு உக்காருங்க. யாக்கோபை போல சமூகத்தில் உட்கார்ந்து போராடுங்க. அடுத்த விடியல் அது ஒரு பிரம்மாண்டமான விடியல். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.